ஆல்ரைட் கைஸ், ஓகே ஃபைன். ஸோ நாம இன்றைக்கு கிட்டத்தட்ட டே 6 நாம வந்து ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸ்க்குரிய விஷயங்கள் இன்றையோட நாம முடிச்சிருக்கணும். அப்பதான் கைண்ட் ஆஃப் லைக் என்ன சொல்றது, அடுத்த வீக்குரிய ரியாக்ட் கிளாஸுக்குரிய ஃப்ரண்ட் எண்டுக்குரிய அடுத்த வீக் 3க்குரிய விஷயத்துக்கு போகலாம். மேபி லைக் இன்றைக்கு நான் கதைக்கக்கூடிய விஷயங்கள் என்று சொல்லும்போது மெயினானது, நான் இதுவரைக்கும் கதைச்ச விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். யூ நோ தட் மெட்டீரியல் யூஐ வரைக்கும் நம்ம கதைச்சிருப்போம். ஸோ மெட்டீரியல் யூஐ வரைக்கும் நாம கதைச்சிருப்போம். இன்றைக்கு நாம கதைக்க போற விஷயங்கள், ஸோ இன்றைக்கு நாம கதைக்க போற விஷயங்கள் பேசிக் திங் தான். சிம்பிளா சொன்னா ஒரு 3 விஷயத்தை நான் உங்களுக்கு திருப்ப தெளிவுபடுத்த விரும்புறேன். ஏனென்றால் அது திருப்பி திருப்பி இனி வரும். அதுக்காகத்தான், சரியா? வேறொன்றும் இல்லை. ஸோ அதுக்காகத்தான். ஸோ 3 விஷயம். முதலாவது விஷயம் அப்ப இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய கன்செப்ட், இந்த கம்போனன்ட்ஸ் என்று எடுத்துக்கொண்டா, இந்த கம்போனன்ட்ஸ்ல நான் முதலே கதைச்சிருப்பேன் உங்களுக்கு. ஸோ நாங்க கம்போனன்ட்ஸ்ல வளமையா யூஸ் பண்ற விஷயங்கள் கிளாஸ் கம்போனன்ட்ஸ். ரெண்டாவது விஷயம் தேவைக்கேற்ப பயன்படுத்துறது லைக் ஃபங்க்ஷனல் கம்போனன்ட்ஸ். தென் மூன்றாவது விஷயம் வளமையா இது ரெண்டையும் பொதுவா சொன்னா அதை ரியாக்ட் கம்போனன்ட்ஸ். ஸ்பெஷலான ஒரு இந்த ரியாக்ட் கம்போனன்ட்ஸுக்கு ஒரு லைஃப் சைக்கிளும் இருக்கு. ஸோ இதை பற்றி நான் இதில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதனால ஜஸ்ட் லைக் ஒரு டிஸ்கஷன் மாதிரி. ஸோ கிளாஸ் கம்போனன்ட்ஸ்ன்றது பேசிக்கா, ஸோ கிளாஸ் கம்போனன்ட்ஸ்ன்றது சிம்பிளி சேயிங் லைக், ஸோ கிளாஸ் கம்போனன்ட்ஸ்ன்றது இட்ஸ் லைக் இதுக்கும் ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் கன்செப்ட் தானே. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் கன்செப்ட் தான். பட் இந்த வேர்ஷன் நம்ம ES 2015 சொல்லுவோம். இட்ஸ் லைக் இது என்னன்னு சொன்னா, இந்த கம்போனன்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு சொன்னா, பேசிக்கா ரியாக்ட் லைப்ரரியில இருந்து வரக்கூடியது தான். ரைட், ரியாக்ட் லைப்ரரியில இருந்து வரக்கூடியது தான். ரியாக்ட் கம்போனன்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இல்லைன்னு இல்ல. வளமையா இது என்னத்துக்காக யூஸ் பண்ணப்படும் என்று சொன்னா, ஏதாவது ரியாக்ட் எலிமெண்ட்ஸை நாம ரிட்டர்ன் பண்றதுக்கு. ரியாக்ட் எலிமெண்ட்ஸ், அதான் நம்ம சொல்லுவோம் எலிமெண்ட்ஸ். ஸோ இங்க எல்லாமே எலிமெண்ட்ஸ். இப்போ ஒரு டிவிஷனோ ஒரு டெக்ஸ்டோ ஏதோ ஒரு சம்திங் லைக் ஏதோ ஒரு ரியாக்டால நாம டிஃபைன் பண்ண இந்த எலிமெண்ட்ஸை ரிட்டர்ன் பண்றோம். அழியால கொண்டு வரதுக்கான ஒரு செயற்பாடாக அமைக்கிறது தான் கிளாஸ் கம்போனன்ட்ஸ். எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு, நான் இப்போ எங்களோட app.js எழுதுவோம். இப்போ உதாரணத்துக்கு, ஸோ கிளாஸ் இருக்குது அப்ன்ற பேர்ல. தென் தட் இஸ் எக்ஸ்டென்ஸ் கம்போனன்ட். இதெல்லாம் வளமை பில்ட் இன் கோடிங் தான், அப்புறம் கணக்கு குழம்பு தேவையில்லை. ரைட், கம்போனன்ட். ரைட். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் என்ன சொல்றது, சாரி, யா. ஸோ கம்போனன்ட். ஸோ இந்த கம்போனண்ட்டுக்குரிய ஒரு பிளாக்ல வந்து நாம வந்து ஜஸ்ட் இது ஒரு ரெண்டர் அப்ளிகேஷன் பண்ண போறோம், இல்லை ரெண்டர் அப்ளிகேட் பண்ண போறோம். ஸோ இட்ஸ் லைக் ஒரு ரெண்டர். ஸோ ரெண்டர் பண்ண போறோம் அண்ட் தென் அதுக்குரிய கேள்வி. ஓகே, இப்போ இந்த இந்த மெத்தட் என்னத்தை ரிட்டர்ன் பண்ணணும்னு நம்ம ஒரு இடத்துல எழுதுவோம், ஞாபகம் இருக்கா? ஸோ நான் அது காட்டணும். ரைட், ரிட்டர்ன் பண்ண போறோம், எதை ரிட்டர்ன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி நாம இதுக்குள்ள கதைப்போம். ஸோ பேசிக்கா ஒரு ஏதோ ஒன்று ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ரைட், அந்த ரிட்டர்ன் பண்றதுக்குள்ளே ஜஸ்ட் ஏதோ ஒரு எலிமெண்ட், ஏதோ ஒரு எலிமெண்ட்டை நாம எழுதியிருப்போம். எலிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி எலிமெண்ட்டை நாம முடிச்சிருப்போம். ரைட். ஸோ தட்ஸ் த திங். ஸோ அப்படி வரும் பொழுது இது ஒரு ரியாக்ட் எலிமெண்ட். இந்த ரியாக்ட் எலிமெண்ட்டை ரிட்டர்ன் பண்றதுக்கு நாங்க பாவிக்கிற கம்போனண்ட்டை கிளாஸ் கம்போனன்ட்ஸ் கதைப்போம். திஸ் த திங். சரிதானே? இது என்னத்துக்கான, இது ஒரு சும்மா ரிவிஷனா நான் கூட அந்த ஐடியா சொல்றேன். என்னால் இன்னொரு டைம் நீங்க அட்வான்ஸா இதை பற்றி நீங்க திருப்ப செல்ஃபா படிச்சு திருப்ப ப்ராஜெக்ட்களுக்குள்ள போகும்பொழுது இந்த பாயிண்ட் உங்களுக்கு விளங்கி இருக்கணும். அதுக்காக தான் வரணும். சரியா? ரைட். இதுவே இதுவே ஃபங்க்ஷனல் கம்போனன்ட். ஃபங்க்ஷனல் கம்போனன்ட் நாம இப்படி ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா இப்படி வருமானே இப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், இது அது ரிட்டர்ன் தான். பட் அங்க என்ன நடக்கும் என்று சொன்னா, ஃபங்க்ஷனல் கம்போனன்ட்றது லைக் பேசிக்கான ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட். இந்த வேர்ஷன் கன்செப்ட் ரியாக்ட் எலிமெண்ட் கிரியேட் பண்ற அந்த கன்செப்ட் வளமே நம்ம ஃபங்க்ஷன் கதைப்போமே அதே தான். ரைட். அப்போ ஃபங்க்ஷனல் கம்போனன்ட் எதுக்காக எங்களுக்கு தேவைன்னு சொன்னா, இட்ஸ் லைக் ஒரு ஸ்டேட்லெஸ் கம்போனன்ட்ஸ். லைக் என்ன சொல்றது, ஆல்மோஸ்ட் இது வந்து ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட்ஸ் எடுக்கும், அந்த ஆர்குமெண்ட்ஸை நாம கொடுப்போம், அந்த ஆர்குமெண்ட்ஸ் வச்சு வேலை செய்யும் அப்படி. ஸோ இங்க அதெல்லாம் இல்லை. விளங்குதா? இங்க அதெல்லாம் இல்லை. இங்க ஜஸ்ட் இது எலிமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணுது. பட் அங்க நாம எடுப்போம் உதாரணத்துக்கு. அப்போ ஃபங்க்ஷனல் கம்போனன்ட். ரைட். ஸோ ஒரு ஃபங்க்ஷனல் கம்போனன்ட்றது எப்படி கதைப்போம்னு சொன்னா, கலர் டிஃபரன்சியேஷன். அதை எப்படி சொல்லுவோம்னு சொன்னா, நம்ம உடனே எப்படி எழுதுவோம் ஜாவா ஸ்கிரிப்ட்ல? ஸோ ஃபங்க்ஷன், மேபி லைக் ஒரு பேர் வைப்போம், ஃபர்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்கண்டு வைப்போம். தென் அதுக்குள்ளே ப்ரொப்ஸை பண்ணுறோம், நம்ம வளமையாக பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸ். தென் அதுக்குள்ள நாம லைக் வளமை மாதிரி தான் ரிட்டர்ன் பண்ணுவோம்.
தென் ரிட்டர்ன் பண்ணுறது தான் நாம் என்ன செய்ய போகிறோம், லைக் ஒரு ஹெடிங் ஒன், தென் ஹலோ ரெண்டு போட்டு கமா, தென் ப்ரெக்கெட்டுக்குள்ள இந்த ப்ரொப்ஸுக்குள்ள வந்த நேம் ரெண்டு ஒரு பக்கெட்டை போட்டு தென் H1 முடிச்சு விட்றோம். அப்படின்னு முடிச்சு தென் செமிக்கலன் போட்டு விடுறோம். கைண்ட் ஆஃப் இங்கே நான் செமிக்கலன் போடுறோம். ஸோ இப்படி பார்த்தா இது ஒரு ஃபங்க்ஷனல் கம்பவுண்ட். இங்க நாம ஆர்கியூமெண்ட் பண்றோம், ஒரு ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுது, ஒரு ஸ்டேட்லெஸ் கான்செப்டுகள் நடக்குது. அப்ப இது ஃபங்க்ஷனல் கம்போனன்ட், நம்ம வளமையா யூஸ் பண்ற விஷயம். பேசிக் ஜாவாஸ்கிரிப்ட், பிளைன் ஜாவாஸ்கிரிப்ட்னு சொல்லுவோம். ஸோ இது ஜாவாஸ்கிரிப்ட் வேர்ஷனுக்குரிய ரியாக்ட் எலிமெண்ட்ஸ் ரிட்டர்ன் பண்றதுக்காக அதை சொல்றது கிளாஸ் கம்போனன்ட்ஸ். ஸோ இது இந்த வேலையை செய்யும். இது ஃபங்க்ஷனல் கம்போனன்ட்ஸ். இட்ஸ் லைக் பிளைன் ஜாவாஸ்கிரிப்ட், வளமையா பிளைன் ஜாவாஸ்கிரிப்ட். திஸ் திங். ஸோ இது ரெண்டும் இப்போ நாம மேன்ல பாவிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்கோர்ஸ் ரியாக்ட்ல பாவிச்சுக்கிட்டு இருக்கோம், இல்லைன்னு இல்லை. ஸோ அந்த வகையில இப்போ இந்த ரெண்டையும் கொமனா நாம ரியாக்ட் கம்போனன்ட்ஸ் கொண்டு வரலாம். பட் ரியாக்ட் கம்போனன்ட்ஸ் கொண்டு வரது நாம உருவாக்கி இருப்போம் தெரியுமா. நாம ரியாக்ட் கம்போனன்ட்ஸே கிரியேட் பண்ணிருப்போமே, ஸ்டைல்டு கம்போனன்ட்ஸ் என்ற பெயர்ல ஒவ்வொரு கம்போனன்ட் நாங்க உருவாக்கி இருப்போம். பட்டன் பி கேபிட்டல்ல போட்டு அப்படி எல்லாம் புதுசா ஒன்று செஞ்சோம், ஞாபகம் இருக்கா? ஸோ லாஸ்ட் கிளாஸுக்கும் அதுக்கு முதல் கிளாஸஸ் அதைத்தான் நாம ரியாக்ட் கம்போனன்ட்ஸ் சொல்றோம். ஸோ ரியாக்ட் கம்போனன்ட்ஸ்ன்றால என்ன? அப்போ நாம ரியாக்ட் கம்போனன்ட்ஸ்ன்றது நாங்க கைண்ட் ஆஃப் என்ன சொல்றது, ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ்ல செல்ஃபா நாங்களே ஏதோ ஒரு விஷயத்தை கண்டெயின் பண்ணி இருக்கிறதுக்காக ரீயூசபிளா இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட், ஒரு கன்செப்ட். மேபி லைக் அது என்ன செய்யும், அதை ஒரு வார்த்தையில சொன்னா கஸ்டம் HTML எலிமெண்ட்ஸ், என்ன கஸ்டமைஸ்டு பண்ண HTML எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேபி லைக் அதுக்குள்ள UIs இருக்கும். as well as what is that React component JSX என்ன இருக்கும், ரெண்டு இருக்கும்னு சொன்னா. UI maybe like UI concept என்ன சொல்றது, UI markups இருக்கும், பிளஸ் வேற என்ன இருக்கும், லாஜிக், ரைட்? ஸோ ரெண்டு விஷயமும் கலந்து இருக்கும். ஸோ திஸ் த திங். ஸோ வலிமையா ரியாக்ட் கம்போனன்ட். ஸோ இதைத்தான் நாம என்ன செய்யணும், கூடுதலா கிரியேட் பண்ணி பழகணும். இதைத்தான் நான் லாஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு கதைச்சிருப்பேன். இப்போ ரியாக்ட் கம்போனன்ட்டுக்கும் ஒரு லைஃப் சைக்கிள் இருக்கு. அந்த லைஃப் சைக்கிள் மெயினானது முதலாவது மவுண்டிங் ஃபேஸ், அதான் கனெக்ட் பண்ற அந்த இடம். தென் அதை அப்டேட் பண்றதுக்கான டைம், தென் அன்மவுண்ட் பண்றதுக்கான டைம். இது மூன்று லைஃப் சைக்கிள் இருக்கு. இதை நான் இதை பற்றி டீப்பா இதுல கதைக்கக்கூடிய தேவைப்பாடு இல்லை. அது பிறகு அது ஒரு பெரிய எக்ஸ்டென்ஷனா போகும். பட் விதிமுறைகள் நீங்க அதை தேடி பார்த்துக்கலாம். பட் மவுண்டிங், அப்டேட்டிங் அண்ட் அன்மவுண்டிங். ஸோ திஸ் த திங். பட் வளமையா எங்களுக்கு இந்த மார்க்அப் பிளஸ் லாஜிக்கல இருக்கக்கூடிய இந்த கஸ்டம் HTML எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் UI செல்ஃப் கண்டெய்ன்ட் இருக்கக்கூடிய ரீயூசபிள் கம்போனன்ட்ஸ் எங்களுக்கு என்ன செய்யணும், ரியாக்ட் கம்போனன்ட்ஸா உருவாக்க தெரிஞ்சிருக்கணும். அதை தான் நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ் கதைச்சு அதை செஞ்சு காட்டியிருப்பேன். ஐ வில் ஷோ யூ த கோடிங் லைக் கைன். லைக் நீங்க செய்யறது ஒன்று தான், அவ்வளவு வீடியோஸையும் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ற அதே டைம் என்ன டைம் நீங்க டவுட்ஸ்கள் இருந்தால் அதை முதல்ல குரூப்ல போட்டுட்டால் தட் மச் என்ன சொல்றது, ஒரு மச் பெட்டர். லைக் உங்களுக்கு கிளியர் பண்ற அதே டைம் மற்றவங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. என்னன்னு சொன்னா மேபி லைக் அவே அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்துருக்க மாட்டேன்னு. அப்ப அது அவங்களுக்கும் ஒரு 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 யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். ஸோ நீங்க டவுட் கேட்கறது உங்களுக்கு மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கும் கிளியரா இருக்கலாம், ரைட்? ஸோ ஜஸ்ட் கிளியரிங் ஸ்டப்ஸ் கிளியர். ஸோ இப்போ விஷயம் என்னன்னு சொன்னா, ஸோ இதுல வந்து எங்கள்கிட்ட இந்த செகண்ட் ஆப் இருக்கிற, ஸோ செகண்ட் ஆப் வந்து இதுக்குள்ள வருவோம். ஸோ செகண்ட் ஆப்புக்குள்ள பாருங்க, kind of what is that components. So my component, my button. So my button click பண்ணா, ஸோ இந்த மை பட்டன்ன்றது வந்து, ஸோ ஒரு பட்டன் நாம் இங்கே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பட்டனை யூஸ் பண்ணி ஒரு விஷயத்தை ஷோ பண்ணிக்கலாம். அதே மை கம்போனன்ட் எடுத்துக்கொள்ளும். இந்த மை கம்போனன்ட்டுக்குள்ள நாம் ஒரு பட்டனை உருவாக்கிருக்கோம், ஸ்டைல்டு பட்டன் என்று சொல்லி. அப்போ ஸ்டைல் டிவிஷன், அப்போ இந்த ஸ்டைல் டிவிஷன்ல நாம் அப்போ இதெல்லாமே என்ன ஒரு விதமான கைண்ட் ஆஃப் என்ன சொல்றது. ஸோ ரியாக்ட் ஃபங்க்ஷனல் கம்போனன்ட்ஸ், கிளாஸ் கம்போனன்ட்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் இதுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் கைண்ட் ஆஃப் என்ன சொல்றது, நான் ஃபங்க்ஷனல் கிளாஸ் அண்ட் ரியாக்ட் கம்போனன்ட். அப்போ மூன்று விதமான கம்போனன்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணி தெரிஞ்சிருக்கணும். பேசிக்கா நம்ம உருவாக்குற இந்த ஃபுட்ரப்ல இருக்கிற விஷயங்கள் ரெண்டு வரும் பொழுது லைக் இது எல்லாமே என்னது ஒரு விதமான ரியாக்ட் கம்போனன்ட்ஸ், லைக் இது வேற ஒன்றும் செய்யல, ஜஸ்ட் இது கம்போனன்ட்ஸா வேலை செய்யும். அண்ட் இதே விஷயங்களை நாம வந்து கைண்ட் ஆஃப் இப்போ அப்ஜேஸ்ல காட்டுறோம். ஸோ அப்ஜேஸ்ல காட்டும் போது இது ஒரே ஒரு கம்போனன்ட். இது கம்போனன்ட் வழியால் எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும்போது வேற ஒன்றும் செய்யலைன்ற பொழுது கைண்ட் ஆஃப் இது என்ன நடக்குதுன்னு சொன்னா, எங்களுக்கு மூன்று விதமான ஃபங்க்ஷனா தொழிற்படுது. ஒன்று, நாம எழுதுற இந்த கம்போனன்ட் எடுத்துக்கொண்டா இது ஒரு ரியாக்ட் கம்போனன்ட் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ வளமையான HTML எலிமெண்ட்ஸ். ஸோ நாம யூஸ் பண்றோம், வேற ஒன்றும் செய்யலை. இது ஒரு ரியாக்ட் கம்போனன்ட், சாரி
கிளாஸ் கம்பவுண்ட், ரைட்? கிளாஸ் கம்பவுண்ட். இதே விஷயத்த இதே விஷயத்த நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள எழுதுறோம். ஸோ ஃபங்க்ஷன் கன்செப்டுக்குள்ள ரிட்டர்ன் பண்றோம். ஒரு கன்செப்டை கால் பண்றோம். ப்ரொப்ஸ் எழுதியிருக்கோம். ஸோ ப்ரொப்ஸை யூஸ் பண்றோம். ப்ரொப்ஸுக்குள்ள ஒரு விஷயத்தை கொண்டு வரோம்னு சொன்னா மேபி லைக் அது என்னவா இருக்கும்னு சொன்னா தென் ஃபங்க்ஷனல் கம்பவுண்ட். அதே விஷயத்த நாம கிரியேட் பண்றோம். நாமளே ஒரு எலிமெண்ட்டை கிரியேட் பண்றோம். அந்த எலிமெண்ட்டை யூஸ் பண்றோம் அப்படின்றது அது கஸ்டமைஸ்ட் HTML எலிமெண்ட். தென் தட் இஸ் கால்ட் அஸ் ரியாக்ட் கம்பவுண்ட். சரிதானே? இதுதான் விஷயம். இதை இப்படித்தான் பிரிச்சு நோட் பண்ணி அப்படியே எழுதணும்னா இல்ல, லைக் ஐடியா பேஸ் பண்ணி நாம அப்படி பிரிக்கலாம். அதுல நாம வளமே அப்ப கிரியேட் பண்ண பழகுறது எங்களுக்கு புது ஒரு அட்வான்டேஜ் என்ன, இந்த JSX. இப்ப அப்படி பார்த்தா இது எல்லாமே ரியாக்ட் கம்போனன்ட்ஸ் தான். இப்ப இது எல்லாமே ரியாக்ட் கம்போனன்ட்ஸ் தான். ஏன் அதுல நாம HTML எழுதியிருக்கோம், அதாவது மார்க்அப்ஸும் எழுதியிருக்கோம், லாஜிக்ஸும் எழுதியிருக்கோம் சில இடங்கள். அப்ப விஷயம் என்னன்னு சொன்னா இட்ஸ் லைக் என்ன சொல்றது, இதுக்குள்ள எல்லாமே வரும். என்னது? அப்ப ரெண்டும் வரும். அப்போ வளமே இதெல்லாம் ரியாக்ட் கம்போனன்ட்ஸ், கிளாஸ் கம்போனன்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனல் கம்போனன்ட்ஸ் சேர்த்து வர இந்த ரியாக்ட் கம்போனன்ட்ஸ் மெயினான ஆக்கள். சரிதான்? ஸோ அப்போ இங்க இருக்கிறதுலாம் அதான் கம்போனன்ட்ஸ். அப்போ ரியாக்ட் கம்போனன்ட், ரியாக்ட்ல நாம கம்போனன்ட்ஸை கிரியேட் பண்றது பழகணும். இதைத்தான் நாம் இந்த நாளா செஞ்சுட்டு இருக்கோம். சரியா? இந்த நாளா நாம அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ரைட்? அது கிளியரா இருக்கணும் உங்களுக்கு. திஸ் த திங். சரிதானே? அப்ப இதுல உங்களுக்கு இது வரைக்கும் பார்த்த விஷயங்கள் என்று சொன்னா நம்ம கம்போனன்ட்ஸ் கிரியேட் பண்றது, அதுக்குள்ள எலிமெண்ட்ஸ்கள் கிரியேட் பண்றது, ரியாக்ட் கம்போனன்ட்ஸ், ஃபங்க்ஷனல் கம்போனன்ட்ஸ், கிளாஸ் கம்போனன்ட்கள் கிரியேட் பண்றது, தென் அதை ஹேண்டில் பண்றது, தென் அதுக்குள்ள ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்றது, ஹூக்ஸ்கள் மேபி லைக் யூஸ் ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ்கள் யூஸ் பண்றது, லைக் ஈவென்ட் கன்செப்ட் தான் பார்ப்போம். அண்ட் தென் அதுக்கு பிறகு கம்போனன்ட்ஸை டிவைட் பண்ணி எந்தெந்த கம்போனன்ட்ஸை அப்பியர் பண்ண வைக்கிறதுக்கு ஸ்டைல் பண்றது, எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் கொடுக்கறது, ஸ்டைல்டு லைப்ரரிஸ் பாவிக்கிறது, ஸ்டைல்டு எலிமெண்ட்ஸ் கிரியேட் பண்றது, லைக் பிறகு மெட்டீரியல் யூஐ லைப்ரரிஸ் பில்டின்னா இருக்கக்கூடிய விஷயங்கள் அதில் தவிர டிஃபால்ட்டா நாம மெட்டீரியல் யூஐ யூஸ் பண்ணி தென் அதுகளை வச்சுக்கொண்டு நாம புது பேஜஸ் கிரியேட் பண்றது என்று சொல்லி இந்த விஷயம் பார்த்துருவோம். அண்ட் இமேஜஸ் செட் பண்றதுன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் தனித்தனியா நம்ம கதைச்சோம். ரைட்? ஸோ இதுல தான் ஒரு ஃப்ரண்ட் எண்ட்ல இருக்கக்கூடிய விஷயம், பேசிக்கா ஒரு ஃப்ரண்ட் எண்ட் கன்செப்ட். ரைட்? ஸோ இந்த விஷயம் அண்ட் அதுக்குள்ள நீங்க டாஸ்க் செஞ்சிருப்பீங்க இல்லைன்னு இல்லை. நாம் இன்றைக்கு பார்க்க போற விஷயம் அடுத்த கன்செப்ட் நான் ரியாக்டுக்குள்ள இன்னும் சொல்ல வேண்டிய விஷயம் ரெண்டு இருக்கு. மெயினா ஒரு ஃபங்க்ஷன் எழுதுற விதம். நாம வளமையா ஃபங்க்ஷன் எழுதுற விதம் இன்றைக்கு நாம இப்போ ஒரு விஷயம் காய்ச்சோம் இல்லையா? லைக் ஷோ தட் அங்க ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கு பேசிக்கா ஃபங்க்ஷனோட பெயர் அண்ட் வேர்டு மட்டும் அதுக்குள்ள ஆர்கியூமெண்ட்ஸ் பேராமீட்டர்ஸ் எழுதிப்போம். லைக் அதுக்கு பிறகு அதுக்குரிய கண்டென்ட் செக்மெண்ட்ஸ், கோட் செக்மெண்ட்ஸ் எழுதிப்போம். பட் இப்படித்தான் ஃபங்க்ஷன் எழுதுறதாண்டா இல்ல. நாம ரியாக்ட்ல ஒரு விதமா ஃபங்க்ஷன் எழுதுவோம். அதை நாம வந்து அரோ ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அரோ ஃபங்க்ஷன் மெத்தட்னு சொல்லுவோம். சரிதானே? நீங்க கண்டிருப்பீங்க. லைக் நான் இதுல எழுதும் போதே சில நேரங்கள்ல கண்டிருப்பீங்க. லைக் அதை நாம இன்றைக்கு எழுதுவோம். ஸோ தட்ஸ் திங். அரோ ஃபங்க்ஷன் ஒரு விஷயத்தை நாம கிடைக்க போறோம். சரிதானே? ஸோ செகண்ட் ஆப்லேயே தான் நான் கொண்டு வரேன். ஸோ நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் அடுத்த வீக் 3க்கு போகும்போது புது ஆப் கிரியேட் பண்றேன். இப்போ செகண்ட் ஆப்லேயே தான் நான் வச்சிருக்கேன். ஸோ இதுலேயே தான் இதில் கதைக்க போறோம். இதுல 3 விஷயம் கதைக்கணும் மெயினான நான் இன்றைக்கு உங்கள்கிட்ட. முதலாவது விஷயம் அரோ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ற விதம். அண்ட் தென் ஃபங்க்ஷனுக்குரிய அந்த வேரியபிள் ஸ்கோப்புகள். மேபி லைக் ஏன்னு சொன்னா நம்ம இதுல கணக்கு விஷயங்கள்ல கன்ஸ்டன்ட் கொண்டு கிரியேட் பண்ணிப்போம். கன்ஸ்டன்ட் தான் கிரியேட் பண்ணிப்போம். ஷோ யூ தட். யா. ஸோ கன்ஸ்டன்ட் கிரியேட் பண்ணிப்போம். ஆனா நாம உடனே கன்ஸ்டன்ட் தானே, மாறிலி தானே, அப்படி தானே, என்ன இங்க லெட்டண்டோ அல்லது வாரண்டோ இல்ல கன்ஸ்டன்ட் ஒன்று இருக்கு, கன்ஸ்ட் பாவிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லும்போது இல்ல, இங்க நான் அதுக்கான அப்ப வித்தியாசம் கதைக்கணும். அப்ப அதை இன்றைக்கு தான் கதைக்கலாம். இத்தனை பேர் கவனிச்சிருப்பீங்கன்னு தெரியல, நான் அதான் விஷயம். ஸோ அப்ப முதலாவது விஷயம் அரோ ஃபங்க்ஷன். நோட். ஸோ அப்ப விஷயம் என்னன்னு சொன்னா நம்ம அடுத்ததான் கதைக்க போற விஷயம் இன்றைக்கு முதலாவது பாயிண்ட் அரோ ஃபங்க்ஷன்ஸ் எழுதுற மெத்தட்ஸ். ரெண்டாவது பாயிண்ட் ஸ்கோப்புகள். மூன்றாவது பாயிண்ட் இவெண்ட்டுகள் பற்றி. இவெண்ட்ஸ் ஃபோம்களில் நடக்கிறது, மேபி லைக் மவுஸ் இவெண்ட், ஃபோம் இவெண்ட், அதில் பற்றி சும்மா காய்ப்போம். சரிதானே? அது என்னென்னு சொல்லி சும்மா ஒரு சாம்பிள் பார்ப்போம். ஸோ தென் நாலாவது விஷயம் நாங்கள் பார்க்க போகிறது ஆக்சுவல் ஹூக்ஸ். லைக் அதில் நம்ம தொடக்கியிருப்போம் யூஸ் ஸ்டேட் விஷயங்கள். லைக் அதை திருப்ப இருக்கா ரீகப்பிங் மாதிரி நாம ஃபுல்லாக பார்ப்போம். சரிதானே? ஸோ இந்த விஷயங்களை தான் நம்ம இன்றைக்கு கதைக்க போகிறோம். மேபி லைக் அதுகளோட இந்த விஷயங்களோட பார்த்தோம்னு சொன்னா தான் நம்ம வீக் 3க்கு போகலாம். சின்ன சின்ன விஷயங்கள் தான் பார்த்துடலாம். சரியா இன்றைக்கு? ரைட். ஸோ கன்செப்டுக்குள்ள வருவோம். அப்போ பேசிக்கா இப்போ முதலாவது விஷயம் இந்த அரோ ஃபங்க்ஷனை பற்றி நான் கதைக்க வேண்டியிருக்கு. அரோ ஃபங்க்ஷன் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் popular way, like kind of to write the functions React. So I will show you that how to do that. ஸோ ஹியர் நாம வந்து வலைமையா செய்யற விஷயம் தான், வலைமையா செய்யற கன்செப்ட் தான். நான் இப்போ இதுல ஒரு விஷயத்தை செய்ய போறேன். லைக் என்ன கைண்ட் ஆஃப் ஒரு ஒரு பேசிக்கா ஒரு அரோ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறது அப்படி அப்படின்றத பார்க்க வரணும் இல்லை. லைக் பிஃபோர் தட்
I'll make sure that there is no any kind of previous errors, like and I want to check whether the gap is running or not, right? So அப்போ நான் வந்து முதல் ஸோ சிடி பண்ணிக்கொள்கிறேன், செகண்ட் ஆப்புக்கு போகிறேன், என்பிஎம் ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஸோ என்ன சொன்னால் இந்த செகண்ட் ஆப் ஒழுங்கா ரன் ஆகுது, நான் கடைசி டைம் என்ன நான் அது எரரோட விட்டு மாதிரி தெரியாது. ஸோ அதனால ஜஸ்ட் ஓகே ஃபைன் சரிதானே. அப்போ இந்த ஆப்போட இருக்குது. ஸோ ஐம் ஜஸ்ட் க்ளோசிங் இட் and then here control plus C, and then also I just need to comment this code, right? So just closing it down. So okay சரிதானே. ஸோ விஷயம் என்னன்னு சொன்னா நான் ஜஸ்ட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ சர்வ் பண்றேன். ஸோ திஸ் ஆர் திங். ஸோ npm start. Right. Okay, so you know that இப்போ ஒரு விஷயம் இல்லை. I'm just minimizing it and இப்போ நாம ஒரு அரோ ஃபங்க்ஷன் அப்படி கிரியேட் பண்ணுறது. வளமையா ஒரு ஃபங்க்ஷன் நாம கிரியேட் பண்றதா இருந்தா, வளமையா ஒரு ஃபங்க்ஷன் நாம கிரியேட் பண்றதா இருந்தா நம்ம ஃபங்க்ஷன் எழுதி தான் எழுதுவோம். பட் இப்போ நான் ஒரு ஜஸ்ட் கம்போனன்ட் ஒன்று கிரியேட் பண்ண போறேன். ஒரு கம்போனன்ட் நியூ ஃபைல் என்ற பேர்ல, என்ன பேர் அரோ. ஸோ அரோ டாட் ஜேஎஸ்எக்ஸ், அரோ டாட் ஜேஎஸ்எக்ஸ் வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. வளமையா உருவாக்குற மாதிரி ஒரு கம்போனன்ட் தான், எந்த வித்தியாசமும் இல்லை. அரோ என்ற பேர்ல உருவாக்கி என்டர் கொடுக்குறேன். அண்ட் ஹியர் as usual RFC reacts functional component. ஸோ வளமையா நாம உருவாக்குற இந்த விஷயத்துகள் வந்தாச்சு. இப்போ அரோன்ற ஒரு கன்செப்ட் வந்துச்சு. இப்போ இந்த இடத்துல இதுதான் ரிட்டர்ன் பண்ற விஷயம். நாம ரிட்டர்ன் பண்றதுக்குள்ள நாம இப்போ மெயினா முதல்ல எழுத போறது இல்லை. ஐம் ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு மெத்தட் உருவாக்க போறேன், ஒரு ஃபங்க்ஷன் உருவாக்க போறேன். வளமையா ஒரு ஃபங்க்ஷன் உருவாக்குறதா இருந்தா நாம எப்படி ஃபங்க்ஷன் உருவாக்குவோம்? வளமையா லைக் இங்க எழுதின மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் உருவாக்குறதா இருந்தா சிம்பிளி லைக் இப்போ உதாரணத்துக்கு ஃபங்க்ஷன் ஹலோ என்று போடுவோம். தென் இந்த ஃபங்க்ஷன்ன்றது ஒரு பிரேக்கெட் என்ன பரந்திசிஸ் போடுவோம். தென் பிரேக்கெட்டுக்குள்ள ஸ்டேட்மெண்ட், ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ மேபி லைக் கன்சோல் டாட் ரைட் லைனோ கன்சோல் டாட் லொக்கோ அல்லது ஏதோ ஜாவா ஸ்கிரிப்ட்னு சொன்னால் கன்சோல் டாட் லொக்கில் கொடுக்கலாம், அல்லது அலர்ட்டில் கொடுக்கலாம், அல்லது ரிட்டர்ன் கொடுக்கலாம். ஸோ ரிட்டர்ன் கொடுக்கலாம், ஏதோ ஒரு டெக்ஸ்ட்னு சொல்லி. ஸோ இப்படித்தான் நாம வளமையாக கொடுப்போம். இதே மெத்தடை நாம எப்படி அரோ ஃபங்க்ஷனா மாற்றி எழுதுறது பழகுறது அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு, சரிதானே? ஸோ அப்போ நாம இங்க எப்படி அதை டிஃபைன் பண்ணி பழகணும்னு சொன்னா, அப்ப நான் ரெண்டு விதமா எழுதி காட்டுறேன். முதலாவது சரியா, ரெண்டு விதமா நான் எழுதி காட்டுறேன், சரிதானே? அக்செப்டபிள் தான் ரெண்டுமே. பட் போக 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 உங்களுக்கு இதுதான் ஈஸியா இருக்கும். அரோ ஃபங்க்ஷன் எழுதுற மெத்தட் தான் ஈஸியா இருக்கும். ஸோ முதலாவது விஷயம், அப்போ இதுல நான் வந்து ஒரு ஹெலோன்ற மெத்தட் உருவாக்குறதா இருந்தா நான் இங்க ஒரு வேரியபிளை தான் அதை டிஃபைன் பண்ணுவேன். திரும்ப என்ன ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள டிஃபைன் பண்ற விதத்துக்கு அப்படி மாற்றுக்கிறது ஒரு விஷயம் இருக்கு. அதனால நம்ம கன்ஸ்டன்ட் டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ ஹலோ கன்ஸ்ட் ஹலோ ஈக்குவல் இது ஒரு ஃபங்க்ஷன் இப்படி சொல்லுவோம். ஸோ ஹலோன்றது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? தென் அதுக்கப்புறம் தான் நாம வளமையா என்ன செய்வோம், இந்த பிராக்கெட்டுக்குள்ள it's like return hello world இப்படி கொடுப்போம். and then so this is the thing. இப்ப ஹலோன்றது ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்குரிய ஸ்டேட்மெண்ட் இதுதான், இவ்வளவு தான் எழுதியிருக்கோம். இதுதான் வளமையா நாம் எழுதுற மெத்தட். இங்கேயும் அதையே மாத்தி தான் எழுதியிருக்கோம். அரோ ஃபங்க்ஷன் அப்படி இருக்கும்னு சொன்னா கன்ஸ்ட் ஹலோ, நான் வேற பேர் தான் வைக்கலாம், ஹலோன்ற ஏற்கனவே இருக்கு தானே. ஸோ ஹலோ அரோண்டே வைக்கிறேன். ஹலோ அரோ ஈக்குவல் ஃபங்க்ஷன் நேரம் எழுத தேவையில்லை, நான் ஜஸ்ட் பிரேக்கெட் எழுதிடுவேன் அப்படி. பட் ஈக்குவல் ஆங்கிள் பிரேக்கெட், சரியா? அதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொன்னா தென் இதுக்குள்ள ரிட்டர்ன். ஸோ ஹலோ வேர்ல்ட் அரோ படிவா விளங்கிக் கொள்ளுங்க. அப்ப இதுல ஒரு விஷயத்திலே இருக்கணும். ஸோ இதுதான் ரெண்டுக்குமான வித்தியாசம். ஸோ இந்த மெத்தட் வந்து நார்மலா எழுதுற மெத்தட், இது வந்து அரோ மெத்தட். இந்த மெத்தட் தான் நாம வளமையா இனிமே பாவிக்க போற விஷயங்களா இருக்கும். அதனால விளங்கிக் கொள்ளுங்க. இந்த ஸ்டைல் தான் நீங்க எழுத போறீங்க. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வேணா அந்த ஃபங்க்ஷன் அது ஃபங்க்ஷன் சொல்றது, அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன இருக்குன்னு எழுதும். இது இந்த மெத்தட் நாம இப்படி எழுதுறதை விட இதுதான் பெட்டர், ரைட்? ஸோ திஸ் த திங்.
இதே மாதிரி பாராமீட்டர்ஸோட இப்போ ஃபங்க்ஷன் இதில் வந்து அப்படி. ஸோ கன்ஸ்ட் கிரியேட் பண்ணுறோம், மேபி லைக் கிரீட்டிங்ஸ், கிரீட்டிங் என்ற ஒரு மெத்தட் கிரியேட் பண்ண போகிறோம். ரைட், கிரீட்டிங்ஸ் என்று போடுவோம் ஈக்குவல். இது ஒரு ஃபங்க்ஷன். இதுக்குள்ள என்ன ஆர்குமெண்ட் பண்ணுறதா இருந்தால் பாராமீட்டர் எழுதணும். நான் உதாரணத்துக்கு நேம் பண்ண போகிறேன்னு வைப்போம், நேம். தென் அதே தான் ஆங்கிள் பிரேக்கெட், தென் பிரேக்கெட், தென் இதுக்குள்ள ரிட்டர்ன். ரைட், ரிட்டர்ன். ஆனால் இப்போ ரிட்டர்னுக்குள்ள ஜஸ்ட் எனக்கு ஹலோன்ற வார்த்தை மட்டும் வரக்கூடாது, அந்த பெயரும் வரணும், நேமும் வரணும். நேம் வார்த்தை இருந்தால் அதுக்குரிய வேரியபிளை யூஸ் பண்ணணும். அப்போ அதை இந்த ஸ்டேட்மெண்ட்லேயே நாம் எழுதலாம். அது எப்படி இந்த பிளஸ் போட் அப்படிலாம் இங்கே விளையாட்டு இல்லை. இங்கே லைக் நாம் எழுதுறதுக்கு ஒரு ஆள் இருக்கார், நாம் இந்த ஆப்பரேட்டரை யூஸ் பண்ணலாம். லைக் அதுக்குள்ள தென் ஹலோன்ற வார்த்தை எழுதி, தென் இதுக்குள்ள $sign போட்டு கேர்லி பிரேஸ் நம்ம பாவிச்சமா இருந்தா இங்க அந்த நேமை நாம நேராக பாவிக்கலாம். ஸோ நேம் இங்க போட்டோம்னா அந்த வேரியபிள் அதை காட்டும். தென் அதுக்கு பிறகு எக்ஸ்கிளமேஷன் மார்க், அதுக்கு பிறகு இப்படி போட்டோம்னா இந்த வசனத்தோட இந்த வேரியபிளையும் காட்டும். ரைட், இது பாராமீட்டர்ஸோட நம்ம யூஸ் பண்ற வழி. சரிதானே, இது பாராமீட்டர்ஸோட நாம யூஸ் பண்ற வழி. ரைட், ஸோ திஸ் த திங். செமிகோலன் அதுக்கு போடுவோம். ஸோ ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ல இங்கே செமிகோலன் போடுவோம் நாம. ரைட், ஸோ அப்போ விஷயம் என்னன்னு சொன்னா, அப்போ சிம்பிள் திங், ஜஸ்ட் முதலாவது நார்மல் ஃபங்க்ஷன், இதே அரோ ஃபங்க்ஷன், தென் அரோ ஃபங்க்ஷன் வித் பாராமீட்டர்ஸ். திஸ் அ திங். சரிதானே, ஜஸ்ட் கமெண்டிங் இட். ordinary function, right? Ordinary function, and then this one is a arrow function, and this one is kind of arrow function with parameters. So that's the thing. So இப்படி யூஸ் பண்ணலாம். அண்ட் அதே நேரம் நாம வந்து இதை பலவிதமா யூஸ் பண்ணலாம். பட் திஸ் த திங். சரியா, கிளியரா இருந்தால் இதுதான் விஷயம். இப்போ இதை நாம அப்ளை பண்ணி பார்க்கறதுக்கு இங்க நம்ம டிவிஷனுக்குள்ள எழுதுப்போம். ஸோ டிவிஷனுக்குள்ள ஐம் ஜஸ்ட் போடிங் பேராகிராஃப். ஸோ பேராகிராஃபுக்குள்ள வந்து என்ன செய்யலாம்? சரி, ஸோ பேராகிராஃபுக்குள்ள முதலாவது ஃபங்க்ஷனை கால் பண்ணணும், தென் ரெண்டாவது ஃபங்க்ஷனை கால் பண்ணணும், மூன்றாவது ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். வெறுமனே ஃபங்க்ஷனை கால் பண்ணினால் அது ரிட்டர்ன் தர்றது ஒரு டெக்ஸ்ட் ஃபைல், அது காட்டாது. இப்போது அதுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஹலோ என்ற இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன், ஜஸ்ட் பிரேக்கெட் போட்டுட்டேன். சரிதானே, இப்படி கால் பண்ணினா இங்கே எந்த அவுட் ஸ்டேட்மெண்ட்டும் வராது, ஜஸ்ட் சர்விங் இட். ரைட், சரியா, சர்வ் பண்ணுறேன். சரியா, இதான் விஷயம். இப்போ அடுத்தது திருப்ப பேராகிராஃப். இந்த பேராகிராஃபுக்குள்ள இப்போ ஹலோ kind of arrow and then bracket. ஸோ இதான் அந்த விஷயம். ஸோ எங்களுக்கு இதுக்குரிய எந்த அவுட்புட்டும் வராது. தென் பி, தென் கிரீட்டிங்ஸ், தென் ஃபங்க்ஷன். இதுக்குள்ள நாம ஆர்குமெண்ட் கொடுத்தாகணும், ஏனென்றால் அங்கே நேம் கேட்குது. ரைட், ஸோ நேம் வந்து நான் ஜோன். கைண்ட் ஆஃப். ஸோ திஸ் த திங். ஸோ இவ்வளோத்தையும் முடிக்கிறேன், சர்வ் பண்ணுறேன். So app.jsக்குள்ள போறேன். So நான் just calling the function like, what is it called? என்ன பேர் வச்சேன்? arrow. So arrow. சர்வ் பண்றேன். ஸோ இதுதான் விஷயம். ஸோ இதுல பாருங்க, யூஸ் பண்ணப்படல வந்துருக்குது. ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஹலோ அரோ இதே தான் வந்திருக்குது. இது இந்த ஃபங்க்ஷனா அது கால் பண்ணப்படலை. ஏன் ஃபங்க்ஷனா கால் பண்ணப்படலை என்றால் அது ஒரு டெக்ஸ்டா தான் எடுக்கும், ஒரு பேராகிராஃபுக்குள்ள. இது ஒரு கண்டென்ட்லாம் எடுக்கல ஒன்று. அப்போ இது கண்டென்ட்டா எடுக்கணும்னு சொன்னா இது ஒரு ஃபங்க்ஷனா, இது ஒரு வேரியபிளா, இது ஒரு ஃபங்க்ஷனா நாம கணக்கு எடுக்கணும். அப்படி பார்த்தால் இதுக்குள்ள நான் எழுதுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு, நான் அதை சொல்லி தந்திருக்கேன். என்ன செய்யணும்? இதை கேர்லி பிரேஸுக்குள்ள போடணும். ஸோ தட்ஸ் அ திங். இப்போ பாருங்க, ஆட்டோமேட்டிக் அந்த அன்யூசபிள் கான்செப்ட் போயிருச்சு. ஸோ திஸ் அ திங். ரைட், இப்போ நாம இதை போட்டோம்னு சொன்னா இதுக்குள்ள ஒரு வேல்யூ அது ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அந்த வேல்யூ அதை அவுட்புட் பண்ணும் வழியால. ரைட், ஜஸ்ட் சர்விங் இட். இப்போ ஓகே, இப்போ பாருங்க. ஸோ ஹலோ வேர்ல்டு அரோ, ஹலோ ஜூன். ஸோ திஸ் த திங். ஸோ நாம கொடுக்குற விஷயம். ஸோ பேசிக்கா
இப்படித்தான் நம்ம ஃபங்க்ஷன்ஸை இங்க கிரியேட் பண்ணுவோம். ஒரு கம்போனண்ட்டுக்குள்ள ஒரு ரியாக்ட் கம்போனண்ட்ல ஒரு ஃபங்க்ஷன்ஸை கிரியேட் பண்றதா இருந்தா நார்மல் ஃபங்க்ஷன் அப்படி கிரியேட் பண்ணுவோம், அரோ ஃபங்க்ஷன் அப்படி கிரியேட் பண்ணுவோம், அரோ ஃபங்க்ஷன் வித் பாராமீட்டர்ஸ் அப்படி கிரியேட் பண்ணுவோம், தென் அதை எப்படி கால் பண்ணுவோம், அவுட்புட்ல அது வெளியால காட்டுறதா எப்படி காட்டும். ஸோ திஸ் த திங், நீங்க ஒரு ஃபங்க்ஷன் சம்பந்தமா நீங்க கிளியர் ஆக வேண்டிய விஷயம். ஏனென்று சொன்னால் மேபி லைக் நீங்க கொமனா இந்த டுட்டோரியல்ஸ்கள் பார்க்கும்போது இனி உங்களோட ப்ராஜெக்ட்ல போகும்போது நீங்க அரோ ஃபங்க்ஷன் தான் கிரியேட் பண்ண பழகிக்கொள்ளணும் என்றால் அந்த வகையில தான் நீங்க போய்கிட்டு இருப்பீங்க. ஸோ அப்போ அந்த மெத்தட் உங்களுக்கு கிளியர் ஆகும். சரியா, இதுதான் முதல் ஃபங்க்ஷன்ல நான் கடைசியா சொல்ல நினைச்ச விஷயத்துல ஒன்று. ரைட், இது கிளியரா முதல்? யாருக்காவது இஷ்யூஸ் இருக்கிற மாதிரி, விளங்காத மாதிரி ஏதாவது கேட்கணும்னா கேட்கலாம். இந்த ஃபங்க்ஷன் எழுதின மெத்தடுகள் யாருக்காவது கிளியர் இல்லாட்டி கேட்கலாம். அதாவது கேட்கணும்ன்ற மாதிரி. ரைட், ஓகே ஃபைன். சரியா, அப்ப நம்ம அடுத்த விஷயத்துக்கு போவோம். ஸோ முதலாவது கன்செப்ட் அப்ப இந்த அரோ ஃபங்க்ஷன் மெத்தட்ஸ். ரெண்டாவது விஷயம் ஸ்கோப். ஸ்கோப்பும் முதல்ல உங்களுக்கு கிளியரா இருக்கும். சரியான ஸ்கோப்பும் கிளியரா இருக்கும். ஏன் ஸ்கோப் கிளியரா இருக்கும்னு சொன்னா, ஸ்கோப் பண்றா முதல்ல என்ன நீங்க என்ன நினைக்கிறீங்க ஸ்கோப் பண்றா வளமையா இந்த பிரக்கெட் கன்செப்ட் என்கப்சுலேஷன் என்ற ஒரு விஷயத்த நீங்க படிச்சிருக்கீங்க. ஸோ என்கப்சுலேஷன்ன்றது கைண்ட் ஆஃப் ஏதோ ஒரு ஸ்கோப் பேஸ் பண்ணது, பப்ளிக்கா பிரைவேட்டா ப்ரொடெக்டடா டிஃபால்ட் கன்செப்டுகளான்றது இந்த ஜாவால நீங்க கூட பார்த்துருப்பீங்க. ரைட், தட்ஸ் திங். ஸோ அப்ப இங்க வந்து எங்களுக்கு முதல் கன்செப்ட் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பேசிக்கலி ரைட், இந்த வேல்யூஸ் எப்படி ரன் ஆகுதுன்ற விஷயத்த எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்ப வேல்யூஸ் எப்படி ஹேண்டில் பண்ணப்படுதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஐம் ஜஸ்ட் opening another component like, so component kind of in the component விஷயத்துக்குள்ள I mean like can call it right, என்ன பேர் வைப்போம், மேபி லைக் ஸ்கோப் வைக்கலாம். ஸ்கோப் சாரி, ஸ்கோப்ன்றது scope is not valid as a file or folder name. Yeah, okay, so RFC. ஓகே ஃபைன். ஸோ இப்போ விஷயம் என்னன்னு சொன்னா அதே தான் ஸ்கோப்புக்குள்ள நாம வந்து ஒரு விஷயத்துக்குள்ள நிற்கிறோம். இப்போ கைண்ட் ஆஃப் இதே கன்செப்டுக்குள்ள வரேன். ஸோ இந்த விஷயத்துக்குள்ள வடிவா வடிவா வழங்கி கொள்ளுங்க. இப்போ இதுக்குள்ள நான் வார் ஏ என்ற ஒன்று எடுக்கிறேன். ஸோ வார் ஏ ஈக்குவல் டு 10. சரிதானே, வார் ஏ ஈக்குவல் டு 10. ரைட், ஸோ வார் ஏ ஈக்குவல் டு 10 and let b equal to 20 and then const c equal to 30 கொடுப்போம். ரைட், ஸோ இப்போ இவ்வளவு விஷயம் கொடுத்துருக்கேன். இப்போ வடிவ வழங்கி கொள்ளுங்க. ஸோ நான் இப்போ ஒரு இஃப் கேஸ் எழுதுறேன். இஃப் சாரி இஃப் ட்ரூ. இஃப் ட்ரூன்னா உங்களுக்கு தெரியும், இஃப் ட்ரூன்றதை நான் நேராக விடுவேன், ஒரு கண்டிஷன் கொடுக்கல, நேராக ட்ரூன்னு கொடுத்தா உள்ளுக்கு வரப்போகுது, அவ்வளோதான். அப்போ எப்பயுமே இது உள்ளுக்கு வரும். சரிதானே, இஃப் ட்ரூன்றது ஒரு பிளாக் கன்செப்டுக்காக நான் அப்படி போடுறேன். ஸோ இஃப் ட்ரூ, அப்போ ட்ரூக்குள்ள வருது. ட்ரூக்குள்ள வந்தால் இப்போ நான் ஒரு விஷயம் செய்யறேன். என்னன்னு சொன்னா வடிவ வழங்கி கொள்ளுங்க. இந்த கன்செப்ட்ல நான் வார் ஏ என்று திருப்ப டிக்ளேர் பண்றேன் கிட்டத்தட்ட. சரிதானே, வடிவ வழங்கி கொள்ளுங்க. வார் ஏ என்று டிக்ளேர் பண்றேன். வார் ஏக்குள்ள 40 போடணும். சரிதானே, ரைட். வார் ஏ என்று டிக்ளேர் பண்றேன். பட் இதை நான் ரீடிக்ளேர் பண்றேன், கமெண்ட்ல எழுதிக்கிறேன். ஸோ ரீடிக்ளேர் பண்றேன் இந்த சேம் ஸ்கோப். சரியா, சேம் ஸ்கோப்னா என்ன, நான் ஒரே ஸ்கோப்புக்குலாம் இருக்குது. விளங்குதா, ஸ்கோப் இந்த 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 பிளாக்குக்குள்ள தான் இந்த திருப்ப ஏ என்றவர் கிரியேட் பண்ணிக்க, இங்கேயும் கிரியேட் பண்ணிக்க, இங்கேயும் கிரியேட் பண்ணிக்க, ரீடிக்ளேர் பண்ணப்பட்டிருக்க. சரிதானே, இவர் 10 டிக்ளேர் பண்ணிக்க, இந்த இஃபுக்குள்ள இவரை 40 டிக்ளேர் பண்ணிருக்கு. வடிவங்களையும் கொள்ளுங்க. ரைட், தென் லெட், இப்போ நான் பி என்று கொடுக்குறேன். இப்போ இந்த லெட் பியை வந்து நான் வந்து 50 கொடுக்குறேன். சரியா, வடிவ வழங்கி கொள்ளுங்க. ரைட், ஸோ இப்போ இந்த 50ன்ற ஒரு விஷயம் இதுக்குள்ள கிரியேட் ஆயிருக்கு. ரைட், இப்போ லெட்ன்றது என்னன்னு சொன்னா இது பிளாக்ன்ற ஒரு கீவேர்டை நான் போட்டு வைக்கிறேன், என்னன்னு சொல்றேன். சரிதானே, ரைட், வடிவ வழங்கி கொள்ளுங்க. ஸோ பிளாக்ன்ற ஒரு விஷயத்தை நான் வச்சுக்கொள்ளுங்க. தென் இப்போ கன்ஸ்டன்ட் ஒன்று கிரியேட் பண்றேன். சி ஈக்குவல் டு 60 வைக்கிறேன். ரைட், 60 வச்சுக்கொள்றேன்.
ரைட். இப்ப இப்ப நான் இதுக்குள்ள நான் கன்சோல் ஜஸ்ட் கன்சோல் டாட் லாக் அதுக்குள்ள ஜஸ்ட் ஏ கொடுக்குறேன். தென் கன்சோல் டாட் லாக் தென் பி கொடுக்குறேன். ரைட். அண்ட் தென் திருப்ப கன்சோல் டாட் லாக் ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் சி கொடுக்குறேன். ஓகே. ஸோ இப்போ பாருங்க, மேலேயும் 3 வேரியபிள் கிரியேட் ஆகியிருக்கு. இந்த ஸ்கோப்புக்குள்ள இந்த பிளக்குக்குள்ளேயும் ஒரு ஒரு வேரியபிள் கிரியேட் ஆகிருக்கு. சரியா? வேரியபிள் கிரியேட் ஆகிருக்கு. இது இஃப்க்குள்ள. ரைட். இஃப்க்குள்ள. ரைட். நான் இஃப்க்கு வழியாலையும் திருப்ப இதே ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ கன்சோல் இப்போ வெளியாலையும் பிரிண்ட் பண்ணுறேன். சரிதானே? வேற ஒன்றும் செய்யலை. சரிதானே? வேற ஒன்றும் செய்யலை. நான் ரிட்டர்ன் எல்லாம் பண்ண தேவையில்லை. இது கன்சோலில் காட்டியிருக்கேன் நான். சரி, நான் கன்சோல்ண்டா எங்கே பார்க்கணும்? கன்சோல் லொக் ஃபைலில் பார்க்கணும். நான் ஏ என்ற ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கேன். வடிவாக கவனிங்க. ஸோ ஏ என்ற ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ திஸ் த திங். சரிதானே? ஸோ இதை நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டேன். சரிதானே? இப்போ இது அவுட்புட்டில் நாம் பார்க்க போகிறோம். ரைட். அவுட்புட்டில் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இது ஹலோ வேர்ல்டாக அந்த ஆரோ அங்கே இருக்கிறது, அவ்வளோதான். நீங்கள் கன்சோல் லொக்கில் எழுதியிருந்தால் அந்த அவுட்புட்டை பார்க்க வேண்டியது ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்டுக்கு போங்க. இங்கே கன்சோல்ன்ற ஒரு விஷயம் இருக்குது, தெரியுதா? இங்கே கன்சோல், இங்கே தான் அவுட்புட் தெரியும். ரைட். இப்போ இங்கே தான் இந்த அவுட்புட்டுக்குரிய விஷயம் தெரியணும். ஸோ இதை பாருங்க, இதில் தான் இந்த கன்செப்ட் தெரியணும். கன்சோல் டாட் லாக். சரிதானே? கன்சோல் டாட் லாக்ன்ற ஒரு விஷயம். சரிதானே? ரைட். இப்போ நான் வந்து தேவையான முதல் இங்கே கால் பண்ணணும். ஸோ லைக் ஸோ ஸ்கோப். ஓகே ஃபைன். சரி, இப்போ பாருங்க. இத்தனை விட வந்துருக்குது. 40, 50, 60, 40, 20, 30, 40, 50. ரைட். ஸோ இது ஒரு விஷயம். ஸோ ஜஸ்ட் கிளியர் பண்ணிக்கொள்கிறேன். கன்சோல் கிளியர் பண்ணுறேன். ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். சரி, இப்போ அப்படியே ஆன்சரை பார்த்துக்கொள்ளுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஸோ 12 வந்ததுக்கான ரீசன் அங்கேயே ரன் பண்ணி இங்கே ரன் பண்ண அதான் கன்செப்ட். சரியான? நீங்கள் முதல் விஷயத்தை மட்டும் கவனிச்சு கொள்ளுங்க. ஸோ இப்போ இதில் வந்திருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், முதலாவது 40, 50, 60ன்னு வந்திருக்கு. 40, 50, 60ன்றது அப்போ உள்ளுக்கு பிரிண்ட் பண்ணப்பட்ட விஷயம். எங்க இந்த கன்செப்ட் ஜஸ்ட் ரைட். ஸோ ஸ்கோப்பை காட்டுறேன். ரைட். இப்போ இந்த அவுட்புட்டை பாருங்க. இதுல 6 கன்சோல் கொடுத்துருக்கு. இங்க 12 கொடுத்ததுக்கான அது திருப்ப ரிப்பீட் ஆயிருக்குது. சரியா? அதுதான் விஷயம். 13, 14, 15 இந்த விஷயத்தை தான் நீங்க கவனிக்கணும். ரைட். 13, 14, 15, 17, 18, 19 திருப்ப தான் அது ரிப்பீட்டா இருக்கு. அதனால அதை மைண்ட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் ஒரு சிங்கிள் இட்டரேஷனை மட்டும் கவனிச்சா சரி. இப்போ இதுல பாருங்க. ஸோ இந்த இடத்துல நான் எழுதுறேன் ஆன்சர். ஸோ இதுக்கு 40 வந்திருக்கு. ஸோ 40 சாரி. ஓகே. ஸோ ரெண்டாவதுக்கு கைண்ட் ஆஃப் 50. தென் மூன்றாவதுக்கு கைண்ட் ஆஃப் 60 வந்துருக்கு. ரைட். ஸோ இப்போ இந்த அவுட்புட் திருப்ப வெளியால் வந்திருக்கான்னு சொன்னா 40, 20, 30 வந்திருக்கு. வழியாக கவனிச்சுக்கலாம். 40, 20, 30 வந்திருக்கு. ஸோ இங்க 40, சரி, தென் இங்க 20, தென் இங்க 30. ஸோ இதுதான் ஆன்சர் வந்திருக்கு. அதே தான் திருப்ப 40, 50, 60. அது என்னத்துக்கான இங்க நம்ம கால் பண்ணி இந்த விஷயம் இங்க கால் பண்ணாலும் அது எங்களுக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கு திருப்ப. சரியா? வரும்னு இல்லை. அதனால அதை குழம்பிக் கொள்ள வேணாம். ரைட். ஸோ ஐம் ஜஸ்ட் மினிமைசிங் அண்ட் எக்ஸ்பிளைனிங் இஸ் ரைட். ஸோ இப்போ விஷயத்துக்கு வருவோம். யா. ஸோ இதுல தான் உங்களுக்கு இதுக்கான விளக்கம் இருக்கு. ரைட். இதுல தான் உங்களுக்கான விளக்கம் இருக்கு, ஸ்கோப்பை பற்றிய விளக்கம். ஸோ இதுல பாருங்க, ஏ என்றது யூஸே பண்ணப்படலைன்னு சொல்லி வந்திருக்குது. சரியா? ஏ என்றது யூஸே பண்ணப்படலைன்னு சொல்லி வந்திருக்குது. தென் இங்க வந்து கைண்ட் ஆஃப் வெளியால இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் எப்படி இருக்கு, என்ன மாதிரி வித்தியாசம் காட்டியிருக்கு. ஸோ இப்போ இதுல பாருங்க, இந்த ஸ்கோப்பை பார்த்தீங்கன்னு சொன்னா முதலாவது விஷயம் வேரியபிள் ஏ 10 என்றது இங்க ரீடிக்ளேர் ஆயிருக்கு. சரிதானே? ரீடிக்ளேர் ஆயிருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு யார் வந்திருக்காருன்னு சொன்னால் இந்த வேரியபிள் என்று நாம டிஃபைன் பண்ணும் பொழுது ஒரு வேரியபிளை திருப்ப ரீடிக்ளேர் பண்ணலாம். அதுதான் அர்த்தம்.
இப்ப நீங்க வார் ஏ 10ன்னு சொல்லியிருந்தாலும் அது திருப்ப வார் ஏ 40ன்ற போது இந்த வாரே இல்லாமல போயிட்டாரு. இவர் வந்து ஒரு டிலீட்டட் ஸ்டேட்டுக்கு போன மாதிரி. இவர்ன்றவர் நீ யாருன்னு யாருக்குமே தெரியாது, உள்ளுக்கேயும் சரி வெளியேயும் சரி. ஏன்னா அவற்றை அடுத்து இவர் பிடிச்சிட்டார். அப்ப இனிமே இந்த 40 தான் இவர் தான், இந்த 40 தெரிவார், வெளியாலே 40 இவர் தான் தெரிவார். இந்த ஏன்றவர் 10ன்றவர் கணக்கே எடுக்கப்பட மாட்டார். ஏன்னா அவரை இவர் ரீப்ளேஸ் பண்ணிட்டார். அதான் ரீடிக்ளேர் கன்செப்ட். கிளியரா? இது ஒன்று. அடுத்த விஷயம் லெட். லெட் பி என்று சொன்னா, லெட் பி என்று சொன்னா அந்த அர்த்தம் என்னன்னா ஸ்கோப்டு. அதான் பிளாக் எழுதினார். பிளாக்னா நீங்க எந்த பிளாக்குள்ள எழுதிருக்கீங்களோ அந்த பிளாக்குள்ள அவர் வேலை செய்வார், வெளியால இருக்கிறவருக்கு வெளியால வேலை செய்வார். அப்ப லெட் பி இங்க சொன்ன 20 இங்க இருக்கிற பிக்கு வேலை செஞ்சது. ஆனா இங்க இந்த பிளாக்குள்ள எழுதினதால இந்த பிளாக்குள்ள இவர் 50. அதான் இங்க 50. கன்ஸ்ட் சி என்றது வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. கன்ஸ்ட் சி என்றது சிம்பிள் திங். இவரும் பிளாக் தான், இவரும் பிளாக் தான், சரிதானே? சோ பிளாக்ன்றது தான். அப்ப 30 இங்க வந்து 60, இங்க 60ஆவே இவர் வேலை செஞ்சார், இங்க 30ஆவே வேலை செஞ்சார். தட்ஸ் அ திங். சரிதானே? அப்ப விஷயம் என்று சொன்னா, அப்ப எங்களுக்கு வார் என்றதை ரீடிக்ளேர் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அழிஞ்சிடும். பட் மற்றதுகளை ரீடிக்ளேர் பண்றது ஸ்கோப் பேஸ்ட். அப்ப எங்களுக்கு ஸ்கோப் பேஸ் தான் உண்மையிலேயே உதவி பண்ணும். அப்ப எங்களுக்கு லெட்டும் கன்ஸ்டும் தான் நல்லம். ஏனென்றால் நாங்க எல்லாத்தையும் ஒவ்வொரு பிளாக்குள்ளேயும் ஒவ்வொரு ஸ்கோப்புக்குள்ளேயும் எழுத போறோம். இனிமே ஃபங்க்ஷன்ஸ் அது இதுன்னு வரும்போது ஒவ்வொரு பேர்கள் ஒவ்வொரு வேரியபிள்ஸ் உண்டு. அப்ப எங்களுக்கு ஸ்கோப்பை பேஸ் பண்ணிக்கிற விஷயம் தான் நல்லம். அதனாலதான் நாங்க வார் என்றதை யூஸ் பண்றதை குறைச்சு, ஜாவா ஸ்கிரிப்ட் நீங்க படிக்கும்போது வார் தான் யூஸ் பண்ணிருப்பீங்க, அதை குறைச்சு லெட்ன்றதுக்குள்ளேயும் கன்ஸ்டுக்குள்ளேயும் வந்துட்டோம். சரியா? லெட்ன்றதுக்குள்ளேயும் கன்ஸ்டுக்குள்ளேயும் எங்களுக்கு வந்தாலும் அதுக்குள்ளேயும் பிளாக் ஸ்பீட் அண்ட் ஸ்கோப் வரும்பொழுது எங்களுக்கு கன்ஸ்டான் இஸ் த பவர்ஃபுல் அண்ட் காமன் திங் இப்ப நாம யூஸ் பண்றது. அதனாலதான் கன்ஸ்டுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணலாம். லெட் யூஸ் பண்ணாலும் தப்பு இல்லை, பட் கன்ஸ்டன்ட் தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ கன்ஸ்டன்ட்றதும் இங்க லெட்ன்றதும் ரெண்டும் ஒரே வேலையை தான் இங்க செய்யுது. ஸோ அதில் நம்ம கன்ஸ்ட செலக்ட் பண்ணிருக்கோம். ஸோ கன்ஸ்ட பேஸ் பண்ணி தான் நாம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். திஸ் இஸ் த திங். உங்களுக்கு கிளியர் ஆக வேண்டிய விஷயம் பேசிக்கா சொன்னா இந்த கன்செப்ட்ன்ற விஷயம் இதுதான். சரிதானே? அதே நேரம் சேஞ்ச் என்ற விஷயம் இல்லாமல் எங்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காது. சரிதானே? ஸோ திஸ் வே லைக் உங்களுக்கு இந்த ஸ்கோப் பற்றி உங்களுக்கு கிளியர் ஆகணும்னு நான் நினைச்சேன். அதனாலதான் இந்த ஏன்றது எங்களுக்கு என்ன செய்யல, இட்ஸ் லைக் ஆல்ரெடி டிஃபைன் நான் ஒன்றும் பண்ணல, அது இங்க வேல்யூ வந்து மாறிட்டுது, அப்ப நான் திருப்ப ஒன்றும் செய்யலாது அப்படின்னு சொல்றேன். நான் உதாரணத்துக்கு இப்ப லைக் இந்த விஷயம் இப்ப இப்ப ஏனது 40 போட்டா லைக் ஆட்டோமேட்டிக்கா 40 தான். சரிதானே? அப்ப விஷயம் என்னன்னு சொன்னா, அப்ப டிஃபைன் என்ற இந்த கன்செப்டுக்குள்ள இப்படி ஒரு 3 விதமான ஸ்கோப் கன்செப்ட் இருக்கு என்றது விளங்கணும். அண்ட் கன்ஸ்ட் நாம பாவிக்கிறோம், அதுதான் விஷயம். கன்ஸ்டன்ட்ல நம்ம எல்லா டீடைல்ஸும் கொண்டு வரோம் அப்படின்ட்டு பாவிக்கணும். அண்ட் திஸ் அ திங். சரிதானே? ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு கிளியர் ஆகணும்னு நான் நினைச்சேன். அதனால இந்த ஸ்கோப்பை பற்றியும் அரோ ஃபங்க்ஷன் விஷயத்தை பற்றியும் கதைச்சிடணும்னு நினைச்சிட்டேன். ஏன்னா இது உண்மையிலேயே நோட் ஜேஸுக்குள்ள வந்து நான் திருப்பி இதை விளங்கப்படுத்த எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா இதுக்குள்ளே கதைச்சிட்டா ரியாக்டோடய முடிஞ்சிடும். தட்ஸ் திங். ஸோ அதனால இது ரெண்டும் கழிச்சிட்டேன். இதை மைண்டுக்குள்ள வடிவா விளங்குகளுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க மைண்டுக்குள்ள. சும்மா இதான் ஐடியா, இதான் விஷயம் என்று சொல்லி இது ஒன்றும் அவ்வளவு பெருசா நீங்க குழம்புற அளவுக்குரிய பெரிய ஒரு விஷயம் இல்லை. பட் ஐம் ஜஸ்ட் சே லைக் ஸோ அதையும் ஒருக்கா கிளியரா மைண்டுக்குள்ள வச்சுக்கொள்ளுங்க. ரைட், தட்ஸ் திங். சரி, அடுத்த விஷயம் நம்ம கதைக்கு நினைக்கிறது இவெண்ட் ஹேண்ட்லர்ஸ். ஸோ இவெண்ட் ஹேண்ட்லர்ஸ் என்ற விஷயம். ஸோ ஐ வில் ஷோ யூ தட். ரைட். ஓகே. ஸோ நவ் அடுத்த டாபிக். சாரி guys. அடுத்த டாபிக் அப்போ விஷயம் வந்து என்னன்னு சொன்னா இவெண்ட் ஹேண்ட்லர்ஸ் சொல்லுவோம். ஸோ இவெண்ட் ஹேண்ட்லர்ஸ் எங்களுக்கு தேவை. இவெண்ட் ஹேண்ட்லர்ஸ் எங்களுக்கு நாம ஜஸ்ட் கொஞ்சம் பெட்டர் நாம அதுகளை பற்றி கதைச்சு வச்சிருந்தோம்டா. ஏனென்றால் லைக் ஸ்கிரிப்ட் வரும்போது பிஹேவியர்ஸ் டைனமிக் கன்செப்டுகள். ஸோ வி ஜஸ்ட் நீட் டு ஹேவ் சம் ஐடியா ரிகார்டிங் த இவெண்ட் ஹேண்ட்லர்ஸ். ரைட். ஸோ இவெண்ட் ஹேண்ட்லர்ஸ் என்ன, நான் எல்லாத்தையும் வடிவா சொல்ல போனா உங்களுக்கு பிச்சு 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 தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏனெண்டா உடைச்சு 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 ஒண்டா தான் விளங்கப்படுத்திக்கிட்டு இருக்கேன். மேபி லைக் ஒன்றோட ஒன்று ஃப்ளோல போகாத மாதிரியும் இருக்கலாம் உங்களுக்கு. ஒரு லாங் கிளாஸ் நான் அந்த வார வீக் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிறது எதுக்காகன்னு சொன்னா, அந்த லாங் கிளாஸ்ல வந்து ஒரு ப்ராப்பரா நான் உங்களுக்கு ஏற்கனவே கோடிங் சாம்பிள்லாம் காட்டுவேன், கேள்வி கேட்பேன், நாம டிஸ்கஸ் பண்ணி விளங்கி இன்னும் ப்ராக்டிஸ் பண்றதுக்காகத்தான். ஸோ நீங்க இந்த 6 கிளாஸ்லயும் படிச்ச விஷயங்களை அண்ட் தென் வியாழக்கிழமை நடக்க போற அடுத்த டாபிக்கான விஷயங்களையும் சேர்த்து இந்த சாட்டர்டே சண்டே இந்த ஒரு லோன் கிளாஸ்ல நீங்க அட்டன் பண்ண ரெடியா இருக்கிறது ஜஸ்ட் கவனிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, கதைக்கிறதுக்கும் டிஸ்கஸ் பண்றதுக்கும் கேட்கறதுக்கும் நான் உங்கள்கிட்ட கேள்வி வைப்பேன், நீங்க பதில் சொல்லத்தான் வேணும். அதுக்கேற்ற மாதிரி ரெடியா இருங்க. என்னன்னு சொன்னால் நான் சாட்டர்டே சண்டே ஒரு லோன் கிளாஸ்ல நான் உங்களுக்கு ஃபுல்லா கோடிங் சாம்பிள்கள் கதைச்சு கதைச்சு எப்படி வரும் ஏன் வருதுன்றதெல்லாம் கேட்டு டிஸ்கஸ் பண்ணி இதை முடிச்சப்புறம் தான் நான் என்ன சொல்றது வீக் 3 முடிச்சு கொண்டு பேக் அண்ட் நோட் ஜேஎஸ்க்குள்ள எக்ஸ்பிரஸ்க்குள்ள நோடுக்குள்ளே போவேன். சரியா? அதனால அதுக்கேற்ற மாதிரி ரெடியா இருக்கு. ஸோ தட்ஸ் அது. ரைட்.
அடுத்த விஷயம் லாங் கிளாஸ் வந்து சாட்டர்டே சண்டே தேர்ஸ்டேன்றது ஒரு ஒரு கான்செப்ட் இருக்குது. நான் அட்மினாக்கள் உங்கள்கிட்ட கதைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அதை பற்றி கிளியர் ஆகல. பட் நான் என்ன அவங்கள்ட்ட அதை கேட்கல சொல்ல போனா. அது என்னுடைய தப்பு தான், ரைட். பட் அவங்க உங்கள்கிட்ட கதைச்சு ஓகே பண்ணியிருக்காங்க. மேபி லைக் தேர்ஸ்டே வாட் இஸ் த டைம் லைக் மார்னிங். அன்றைக்கு ஹாலிடே நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு அது எல்லாரும் ஓகேன்னு சொன்னா நான் அன்றைக்கே தான் லாங் கிளாஸ் எடுப்பேன். அப்படி பார்த்தா இந்தியாவோட இந்த விஷயத்தை முடிச்சு லாங் கிளாஸ் எடுக்கலாம். So அதுக்கு மாதிரி ரெடியா இருங்க. எல்லா வீடியோவும் பார்த்துட்டு வாங்க, அவ்வளவுதான். சரிதானே? அதை முடிச்சிட்டோம்னு சொன்னா தென் வி கேன் கோ டு த மிடில் வேர்ஸ் அண்ட் பேக் எண்ட். ஸோ அதான் விஷயம். சரிதானே? ஸோ லெட்ஸ் சி, பார்ப்போம் எந்த அளவுக்குன்னு சொல்லி. பட் ரெடி ஆகி வாங்க, மச் பெட்டர். அப்படி வந்தா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு, ரைட்? சரி. ஸோ இன்றைக்கு நான் கதைக்கின்ற விஷயங்களை கதைச்சிட்டு இந்த வீக் டூ விஷயம் வந்துடும், ரைட்? ஸோ கன்செப்ட் இஸ், ஸோ இப்போ இவெண்ட் ஹேண்ட்லர்ஸ் என்று வரும்பொழுது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். புதுசா நான் இதுல சொல்ல போறது இல்லை. பட் என்னன்னு சொன்னா லைக் இவெண்ட் ஹேண்ட்லர்ஸ் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண தெரிஞ்சிருக்கலாம். பட் ஐ நோ தட் லைக் உங்களுக்கு இப்ப எல்லாம் ஐடியா கிளியர் இருக்கு, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கன்செப்ட் கிளியர் ஆயிருக்குன்னு சொன்னா யூ கேன் யூஸ் த ஏஐ இன் ஆர்டர் டு அசிஸ் யுவர் ப்ராஜெக்ட். லைக் அது பிரச்சனை இல்லை சொல்ல போனா. நீங்க ஏஐ யூஸ் பண்ணி உங்களோட ப்ராஜெக்ட் அசஸ் பண்ணலாம். பட் கன்செப்ட் உங்களுக்கு கிளியரா இருக்கணும். அதுக்காகத்தான் நான் இந்த இந்த சின்ன சின்ன விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கேன், ரைட்? ஸோ முதலாவது விஷயம் இவெண்ட் ஹேண்ட்லர்ஸ் சொன்னா, இவெண்ட் ஹேண்ட்லர்ஸ் சொன்னா மெயினா நடக்கிற விஷயம் இவெண்ட் லிசனிங். ஒரு ஒரு போர்ட்டல் லைக் கைண்ட் ஆஃப் என்ன சொல்றது, ஒரு எலிமெண்டோட ஈவெண்ட் லிசனிங் நாங்க பண்றோம். அப்ப அது வந்து என்ன செய்யுது, அது என்ன நடக்குதுன்ற லிசன் பண்ணி உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால உங்களுக்கு என்ன நன்மைன்னு சொன்னா கைண்ட் ஆஃப் ஒரு இன்டராக்டிவான பேஜஸ், யூசர் இன்டர்ஃபேஸ் கம்போனன்ட்ஸ்களை உருவாக்க முடியும், ரைட்? ஸோ அதுல ஒன்று தான் என்ன வளமையா நம்ம யூஸ் பண்றது, மவுஸ் ஒன் கிளிக், டபுள் கிளிக், மவுஸ் டவுன், மவுஸ் அப் என்று நினைக்கிறீங்க, மவுஸ் அப், மவுஸ் மூவ், இது எல்லாமே இருக்கு. இது எல்லாமே ஈவென்ட் ஹேண்ட்லர்ஸ் தான். வழமையாக சி ஷாப் டாட் நெட், விவி டாட் நெட் அதே கான்செப்ட் தான். இங்கேயும் ஜாவா ஸ்கிரிப்ட்ல நம்ம ஒன் கிளிக் ஒன்று எழுதுவோம் இல்லையா, தட்ஸ் சேம் திங். லைக் ஈவென்ட் ஹேண்ட்லர்ஸ் ஒரு விஷயம், இதை நான் கோடிங்ல உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன், ரைட்? ஸோ ஈவென்ட் ஹேண்ட்லர்ஸ் ஒரு விஷயம் சிம்பிள் திங் தான். நாம ஒரு டிவிஷனுக்குள்ள நாம லைக் பட்டன்களை போட்டு நாம அது கிளிக் ஆனா என்ன, டபுள் கிளிக் ஆனா என்ன, ஸோ அப்படின்னு நாம ஹேண்டில் பண்றது பிறகு வேற ஒன்றும் இல்லை. லைக் வேற ஒரு விஷயம் இல்லை. நாம அதை ஒரு சின்னதாக ஒரு ட்ரை பண்ணி பார்த்துருவோம். தென் அதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ரைட்? ஸோ ஜஸ்ட் முதலாவது விஷயம் நம்ம சாம்பிளா பார்க்கக்கூடிய இவெண்ட் ஹேண்ட்லர்ஸ், ஜஸ்ட் லிஸ்டிங் டவுன் ஹியர். லைக் முதலாவது இவெண்ட் ஹேண்ட்லர் நாம பார்ப்போம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒன் கிளிக், ரைட்? ரெண்டாவது விஷயம் அதுதான் கொஞ்சம் அடுத்தது, ஸோ ஒன் டபுள் கிளிக். மூன்றாவது விஷயம் பார்ப்போம், கைண்ட் ஆஃப் என்ன சொல்றது, லைக் on mouse down and then on mouse up. இப்படி ஒரு மெத்தட்ஸ் இருக்கு, ரைட்? அது தவிர on mouse move, ரைட்? ஸோ அதே மாதிரி ஒன், நாம அவ்வளவுமே ஒன் கிளிக் மட்டும் தான் படிச்சிருப்போம் இது வரைக்கும். பட் இங்க கணக்கு விஷயங்கள் இருக்கு ஈவென்ட் ஹேண்ட்லர்ஸ்ல. ஒன் மவுஸ் ஓவர் இருக்கு, ஒன் மவுஸ் அவுட் இருக்கு, இப்படியான விஷயங்கள் இருக்கு. இதை கொஞ்சம் டிஃப்ரெண்டா நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், சரிதானே? இப்படியான ஹேண்ட்லெஸ், ரைட்? ஸோ இதெல்லாம் எப்படி ட்ரை பண்ணி பார்க்கறதுன்றத I will show you the coding. ஸோ வளமதான் அடுத்த விஷயம். அப்ப கம்போனன்ட் நியூ ஃபைல் கிரியேட் பண்றோம். ஸோ என்ன பேர் வைப்போம், kind of event handlers. So EVENT HANDLERS, like event handlers, right? .jsx in order to என்ன சொல்றது, நாம we are going to add some markups as well as the logic. So we just need to create the JavaScript components. That's why I'm putting all the extensions like JSX. And likewise before, we just need to put RFC React functional components, right? So in this case, like you will என்ன சொல்றது, so you will get an easy way to create the basic stuff, right? இதுதான் விஷயம். அப்ப அதனால நான் RFC போட்டு அதை முடிச்சிடும், சரிதான்? இதை மேற்கிட்ட அடிச்சுட்டு இருக்க லைக் இப்ப இதுக்குள்ள நாம செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். நான் ஒரு சாம்பிள் உங்களுக்கு காட்ட போறேன், தட்ஸ் அ திங். ஸோ ஒரு சாம்பிள். ஸோ நான் ஒரு டிவிஷன் உண்டு, இந்த டிவிஷனுக்குள்ள லைக் முதலாவது விஷயம் ஒரு பட்டன் ஆரம்பிக்கிறேன். ஸோ பட்டன், ஸோ யூஸ்வல் பட்டன், தேர் இஸ் நோ எனி கைண்ட் ஆஃப் ஸ்டைல்ட் எலிமெண்ட்ஸ். வளமையா யூஸ் பண்ற பட்டன் BUTTON பட்டன் எலிமெண்ட், ரைட்? ஸோ பட்டன், பட் ஒன் கிளிக். ஸோ ஒன் கிளிக் பண்ண போறேன். ஸோ ஒன் கிளிக் பண்ண போறேன். ஸோ ஒன் கிளிக்ன்றதுனால இந்த பிராக்கெட் அந்த கன்செப்டுக்குள்ள வந்துடும். ஒன் கிளிக்குள்ள என்ன எழுத போறோம், ரைட்? இப்பதான் விஷயம் இருக்கு. இப்ப நம்ம அரோ ஃபங்க்ஷனோட ஒன்று படிச்சிருந்தானே, ஞாபகம் இருக்கா?
அப்ப இதுக்குள்ள பாருங்க, இதுக்குள்ளேயே நம்ம ஃபங்க்ஷன் எழுத போறோம். சரிதானே? ஏனென்று சொன்னால் நாங்க வந்து முதல் என்ன செய்வோம், ஒன் கிளிக் என்ற ஒரு விஷயத்தை எழுதி அதுக்குள்ள ஒரு பேரை மட்டும் கோல் பண்ணி போட்டு ஸ்கிரிப்டுக்குள்ள போய் எழுதுவோம். இங்க நான் அப்படி சொல்லிட்டேன், ஸ்கிரிப்டுக்குள்ள தனியாலாம் எழுதுறேன், இங்க ஸ்கிரிப்ட் நேரா லாஜிக் எழுதலாம் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் கம்பவுண்டுக்குள்ள. அப்ப என்ன விஷயம்னு சொன்னா, நான் பட்டன் கிளிக் பண்ண போறேன், ஒன் கிளிக் பண்ணால் கேர்லி பிரேஸுக்குள்ள நீங்க செய்ய வேண்டியது ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போறீங்க. அப்ப ஃபங்க்ஷன் நீங்க இங்க ஒன்னு எழுதால ஜஸ்ட் பிரேக்கெட் போட்டாங்க, பிரேக்கெட் ஃபங்க்ஷன். சரியா? ஃபங்க்ஷன். தென் அந்த ஃபங்க்ஷன் என்ன சொல்லுது, அப்ப என்ன, ஈக்குவல் ஆங்கிள் பிராக்கெட். தட்ஸ் இட். தென் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்க வேண்டியது ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னால் நீங்க பிரேக்கெட் போடுறதில்ல, அப்படி இல்லாட்டி டபுள் பிரேக்கெட் போடலாம் இப்படி. சரியா? ரைட். அலர்ட். ஒரு அலர்ட் மெசேஜ் வரணும். ஸோ அலர்ட் மெசேஜுக்குள்ள என்ன வரணும், லைக் ஸோ பட்டன் கிளிக், பட்டன் கிளிக். ஸோ தட்ஸ் அ திங். ஸோ இதான வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரே ஒரு விஷயம், அவ்வளோதான். தென் இதுக்கு பிறகு கைண்ட் ஆஃப் bracket. ஸோ இதுக்குள்ள கிளிக். ஸோ ஒன் கிளிக். ஓகே, ஃபேன்டாஸ்டிக். ஸோ இப்போ வழியாக கவனிச்சுக்கொள்ளுங்க, ஒரு ஈவென்ட் ஹேண்ட்லர்ஸ் ஒரு கம்போனன்ட் கிரியேட் பண்ணோம். அந்த கம்போனன்ட்டுக்குள்ள நாம வந்து ஈவென்ட் ஹேண்ட்லர்ஸ் ஒரு விஷயம் வச்சோம். இப்போ நான் ஜஸ்ட் டிவிஷன் ஒரு விஷயத்தை கொண்டு வந்தேன். இந்த டிவிஷன் வளமையா ரிட்டர்ன் பண்றது, இந்த டிவிஷனுக்குள்ள ஒரே ஒரு பட்டன் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த பட்டனை கிளிக் பண்ணும் பொழுது ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும் போது என்ன நடக்கும் என்று சொன்னா, ஒரு அலர்ட் மெத்தடை காட்டும் போது, அந்த அலர்ட் மெத்தடை காட்டும் போது அவ்வளவுதான், ஒரு பட்டன். ரைட், ஐம் ஜஸ்ட் சர்விங் இட். And I'll show you that like இதை நம்ம கால் பண்ணணுங்க. So I will make a comment of it, and then again I'm just going to event handler, and then okay fine. Serve பண்றேன். இப்போ இதுல மேல இந்த விஷயம். So so fine. Okay, so இங்க பாத்தீங்கன்னா, so button ஒன்று இருக்கு, right? You know that, right? So one click. So I'm just clicking on it. Button click. This is the thing. இட்ஸ் a சிம்பிள் வே. லைக் இது வரைக்கும் நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட்ல கொமனா நார்மலா நீங்க படிச்சிருக்கும் பொழுது எப்படி நீங்க செஞ்சிருப்பீங்க, வளமே ஒரு பட்டனை கிரியேட் பண்ணிருப்பீங்க. அந்த பட்டன் வந்து ஒன் கிளிக் இருக்கும். தென் அதுக்குள்ள அந்த ஃபங்க்ஷனோட பேர் மட்டும் போட்டிருக்கும். தென் அந்த ஃபங்க்ஷன் என்னவோ அதை ஸ்கிரிப்டா தனியா கீழே இன்டர்னலாவோ எக்ஸ்டர்னலாவோ எழுதி அதை கனெக்ட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன பேர் என்ன, இங்க எல்லாம் ஒரு வார்த்தையில முடிச்சு. திஸ் திங் ஒன்று. இதைத்தான் அரோ ஃபங்க்ஷன் நம்ம செய்யறோம். ரெண்டாவது விஷயம் ஸ்கோப். லைக் அதுக்குள்ள நடக்குது, அதுக்குள்ளே வேலை செய்யும், அவ்வளவுதான். மூன்றாவது விஷயம் இவன் ஹேண்ட்லர்ஸ். இவன் ஹேண்ட்லர்ஸ்ன்றது என்ன, ஒன் கிளிக்னா அங்க இருக்குது டிஃபால்ட்டா, நாம அதுக்குள்ள என்ன ஃபங்க்ஷன் கொண்டு இங்க எழுதுறோம். ஸோ இது ஒரு பட்டன், அவ்வளவுதான். இவ்வளவு தான் இதுல நடக்குது. இப்போ நாம இதே டபுள் கிளிக் எழுதுறது எப்படி? ஸோ டபுள் கிளிக் திரும்ப பட்டன், ரைட். இந்த பட்டனுக்குள்ள, ஸோ பட்டனுக்குள்ள ஒன் கிளிக், ஒன் டபுள் கிளிக்கு ஒன் டபுள் கிளிக் இதுலயே இருக்குது, ரைட். ஒன் டபுள் கிளிக் ஆகும் பொழுது, ஒன் டபுள் கிளிக் ஆகும்போது திரும்ப என்ன நடக்கணும் எனக்கு, லைக் ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் என்ன செய்யணும், ரைட். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் எனக்கு செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், திருப்ப என்ன, அதே தான், அலர்ட். ரைட். அலர்ட்னா என்ன, திருப்ப பிராக்கெட், திருப்ப சிங்கிள் கொட்டேஷன், ரைட். டபுள் கிளிக், அந்த பட்டன், ரைட். சர்வ் பண்றேன், ரைட். இப்போ விஷயம் என்னன்னு சொன்னா, சிம்பிள் திங் மேன், இட்ஸ் சிம்பிள் திங். லைக் ஐம் ஜஸ்ட் double click. So I'm just serving it, and I'll show you that. So there's another button. So double click here. Okay. So இதுல இன்னும் ரன் ஆகல. So என்னதோ ஒரு இஷ்யூ விட்டுருக்கேன் நான், என்னன்னு பார்ப்போம். Right. Let me check that first. So button okay. So button double click okay. But அதை கிளிக் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகல. என்ன இஷ்யூ இதுல தெரியுது நினைக்கிறீங்க? என்ன இஷ்யூ? இப்படி இஷ்யூ வரும்போது உங்களுக்கு ஏதாவது தெரியாட்டி நீங்க ஜஸ்ட் நீங்க ஒன்னு அவுட்புட் பண்ணி ரன் பண்ணல, லைக் ஓகே ஃபைன். அப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, கைண்ட் ஆஃப் இன்ஸ்பெக்டருக்குள்ள போங்க, கன்சோலுக்குள்ள போய் பாருங்க, ரைட். இப்போ நீங்க இதை கிளிக் பண்ணும்போது ஏதாவது இஷ்யூ வருதான்ட்டு, எரர் வருதான்னு பாருங்க. முதலாவதுக்கு ரன் ஆகுது, ரெண்டாவதுக்கு ரன் ஆகல. முதலாவதுக்கு ரன் ஆகுது, ரெண்டாவதுக்கு ரன் ஆகல, ரைட். ஸோ அப்போ என்ன இஷ்யூன்னு சொல்லி அவுட்புட்ல வேலை செய்யுது, ஆனால் இங்கே வரல. என்ன விஷயம்னு சொல்லி இதில் தேடி பாருங்க. இதில் என்ன கன்செப்ட், எரர் காட்டல, ஆனால் ரன் ஆகல. என்னன்னு சொல்லி பாருங்க. யாருக்காவது எரர் என்னன்னு தெரியற மாதிரி, என்ன இஷ்யூவால காட்டலன்னு சொல்லி யாருக்காவது ஐடியா?
யாருக்காவது வடிவா கவனிங்க. யாருக்காவது ஏதாவது ஐடியா ஏன் இது ரன் ஆகல? இவன் ஹேண்ட்லெஸ் ஓகே, FJS ஓகே. ஸோ இதில் நாம கனெக்ட் பண்ணியிருக்கோம் இவன் ஹேண்ட்லெஸ்ன்னு சொல்லி சரி. ஸோ பட் எங்களுக்கு இந்த ஃபங்க்ஷனில் வந்து ரைட் டபுள் கிளிக்ன்ற ஒரு விஷயம் வேலை செய்யலை அப்படின்றதுக்கு யாருக்காவது இஷ்யூ, யாருக்காவது தெரிஞ்ச மாதிரி என்ன கன்செப்ட்னு சொல்லி. முதலாவதுக்கு ஒர்க் பண்ணுது, ரெண்டாவதுக்கு ஒர்க் பண்ணல என்ன. ஆனால் அதே மாதிரி தான் கோடிங் இருக்கும். கமெண்ட்ல போடுங்க. எனிவன்? எனிவன்? ஒருத்தரும் போடலையா? யாருக்காவது கேள்வி, டவுட்டுகள் என்னது இருக்கா? ஒருத்தட்ட கதை இல்ல. யாருக்குமே இதுல என்னென்றே தோணலையா? இல்ல எனி கேசஸ் லைக் அதுல முதல் நீங்க எரர் இருக்கு நினைக்கிறீங்களா? இதுல நீங்க கண்ணால பார்க்கும்போது உங்களுக்கு அதுல ஏதாவது தெரியற மாதிரி இருக்கா? சரி ஓகே. இதுல சரி ஓகே ஃபைன். இந்த அளவுக்கு யோசிக்க வேணாம். ஸோ முதல் விஷயம் நானே சொல்லிடுறேன். ஸோ ஒன் கிளிக்ன்றது வேலை செய்யும், டபுள் கிளிக்ன்றதும் வேலை செய்யும். பட் ஒன் கிளிக் இருக்கிற ஒரு இடத்துல டபுள் கிளிக்ன்றது வேலை செய்யாது சில நேரங்கள்ல. அவ்வளவுதான். அது எரர் இல்ல, ஒன்றும் இல்லை. நீங்க ஏதாவது எரர் தருவீங்களான்னு யோசிச்சு பார்த்துருந்தா நீங்க கண்ணால பார்க்கவும் உங்களுக்கு தெரியும், அதுல ஒன்றும் இல்லை. ஸோ சிம்பிள் திங். அது இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் மாதிரி தான். ஸோ என்னன்னு சொன்னா சில டைம் அந்த ஒன் கிளிக் வேலை செய்யும், டபுள் கிளிக் வேலை செய்யாது. சில டைம் ஒன் கிளிக் இருக்கிற இடத்துல டபுள் கிளிக் போட்டா டபுள் கிளிக் வேலை செய்யாது. டபுள் கிளிக் சில டைம் அப்படிதான் இருக்கு. அதனால இந்த பிரச்சனை இல்லை. மூன்றாவது விஷயம், ஒருவேளை நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்ட நினைச்சது, ஒரு வேளை அப்ப இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு காட்டுறதுக்காக நீங்க பண்ண வேண்டிய பழக்கம், முதலாவது ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு இருக்க வேண்டிய முதலாவது பழக்கம் என்ன? டீபக்கிங். டீபக் பண்ணி பண்றது. டீபக் பண்ணி பாக்குறது. இது எப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தா எல்லாம் ரன் ஆகுதா இல்லைன்னு தெரியாது நமக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் திங், நம்ம ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட்ல செய்யற மாதிரி தான் நம்ம கன்சோலுக்கு போய் பாக்குறது. ரைட், கன்சோலுக்கு போய் பாக்குறது. சரியா? சோ பேசிக்கா சொன்னா அப்ப இது கன்சோல்ல போய் பாக்குறது. இது ரன் ஆகலையா, ரன் பண்ண வைக்கிறது எப்படின்னா, ரன் பண்ண வைக்கிறதெல்லாம் இல்ல. சில டைம் ரன் பண்ண வைக்கல, அது டபுள் கிளிக். அது ரன் பண்ணா அது ப்ரௌசர் அவ்வளவுதான். அது ஃபிக்ஸ்டு, அது ஒன்றும் செய்யலாது. சில டைம் டபுள் கிளிக் அக்செப்ட் பண்ணாது, அது அவ்வளவுதான். அதனாலதான் சிங்கிள் கிளிக் மட்டும் நாம பாவிக்கிறது பெரும்பாலான இடங்கள்ல. டபுள் கிளிக் வந்து சில டைம் ரெகக்னைஸ் ஆகாது, சில டைம் லேட் ஆகும். அது நீங்க எந்த ப்ரௌசர் இருந்தாலும் அப்படித்தான். அதனால அதை worry பண்ணாதீங்க. பட் நான் இப்ப இந்த நேரம் உங்கள்ட்ட ட்ரை பண்ண நினைச்சது அது இல்ல. நீங்க யாராவது என்ன டீபக் கதை கதைப்பீங்கன்னு நினைச்சேன். பட் ஒருத்தருமே அதை சொல்லல. ஆம், என்ன சொல்ற டீபக்கிங் என்னன்னா, இப்ப நீங்க அடிச்ச கோடிங் சரியா பிள்ளையான்றதை நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? நீங்க ஆன்சர் ரன் பண்ணா சரி, ஆன்சர் ரன் பண்ண அடிப்பல அப்படியா? அப்படிலாம் இல்ல. ஒரு டெவலப்பருக்கு முதல் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு கான்செப்ட் என்னன்னு சொன்னா டீபக்கிங் கான்செப்ட். மாறி மாறி அவுட்புட் எப்படி போட்டு பார்த்து எப்படி கண்டுபிடிக்கிறது, எங்க இருக்கு பிள்ளைன்றதை எப்படி நீங்க ஃபைன் பண்ணுவீங்க? அப்ப ஜாவா ஸ்கிரிப்ட் டெவலப்பரா நீங்க ஒரு ஆள் இருக்கணும்னா முதல் விஷயம் நீங்க இப்ப எடுத்த உடனே எனக்கு சொல்லியிருக்க வேண்டிய முதல் கான்செப்ட், சார் கன்சோல்ல என்னது ட்ரை பண்ணுங்க, அல்லது கன்சோல் விண்டோக்கு ஒர்க்கா போய் பாருங்க. சரி, அதை நானே சொல்லியும் காட்டினேன். சரி ஓகே, ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு இப்படி கிளிக் பண்ணும்போது நீங்க கிளியர் பண்ணிட்டு ஒருக்கா கன்சோல்ல போய் பாருங்க. மேபி லைக் F12 நினைக்கிறேன். F12 கூட தான் கன்சோல்ல காட்டும். இதை முதல்ல கதைச்சிருப்போம் நீங்க. அதை அப்ப அதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். அப்ப நீங்க சொன்னது அதுவும் இல்லை. சரி, அப்படியும் இல்லை அப்படின்னு சொன்னா நாமளே ஒன்று எழுதி பார்க்கலாம். நம்மளே ஒன்று எழுதி பார்க்கலாம். உதாரணத்துக்கு நான் இப்ப இந்த அலர்ட் விஷயம் இருக்கு தானே. ஸோ இதை நான் அப்படியே கமெண்ட் பண்றேன், காப்பி பண்ணிட்டு கமெண்ட் பண்றேன். இப்போ நான் திருப்ப இதை பேஸ்ட் பண்றேன். சரியா? லைக் வடிவா கவனிங்க.
இப்ப இதுக்குள்ள வந்து இந்த அலர்ட்டுக்குள்ள அலர்ட்ன்ற விஷயம் தான் நான் எழுதுறேன். இந்த அலர்ட்டுக்கு பதிலா நான் ஒரு விஷயத்தை எழுத போறேன். என்ன என்று சொன்னா கைண்ட் ஆஃப் டாட் கன்சோல் டாட் லாக்ல ஒரு வசனம் சிங்கிள் கிளிக் என்று சொல்லி என்று சொல்லி நான் ஒரு வசனத்தை கொடுக்குறேன். வேற ஒன்றும் செய்யல, சிங்கிள் கிளிக் என்று சொல்லி ஒரு வசனத்தை கொடுக்குறேன். அவ்வளவுதான். ரைட். ஸோ ஐம் ஜஸ்ட் சர்விங் இயர். நீங்க பாருங்க இப்ப. ஸோ இந்த ஒன் கிளிக்ன்றதை பாருங்க, இங்க சிங்கிள் கிளிக்னு காட்டுது. விளங்குதா? அப்ப பட்டன் வேலை செய்யுது. ஓகே. அதே மாதிரி இப்ப இதுக்கு மாத்தி காட்டணும் நான். சரிதானே? இதே கன்சோல் வசனத்தை ஜஸ்ட் காப்பிங் இட். இப்ப இந்த அலர்ட்டுக்கு பதிலாக இந்த வசனத்தை எழுதுறேன். சரிதானே? ரைட். ஏன் இப்ப அதை காட்டணும்னு சொல்றேன், என்ன இந்த பட்டன் கிளிக் ஆகி இந்த ஃபங்க்ஷன் கோல் ஆகுதான்னு முதல்ல எனக்கு தெரியணும்ல. விளங்குதா நான் என்ன கேட்க வரேன்? பட்டன் கிளிக் ஆகி ஃபங்க்ஷன் கோல் ஆகுதான்னு நான் தெரியணும். அப்படி தெரிஞ்சாதான் நான் என்ன முடிவுக்கு வரலாம். ஆமா, அப்ப ப்ரௌசர் தான் டபுள் கிளிக் ரெகக்னைஸ் ஆகல அப்படின்னு தெரிய வரலாம். ஆனா கன்சோல் டாக்லயும் காட்டாட்டி பட்டனே ஃபங்க்ஷன் கால் பண்ணலன்னு அர்த்தம். அப்ப நான் இப்ப இதுல போட்டுட்டேன், சர்வ் பண்றேன். ரைட். இப்ப ப்ரௌசருக்கு போய் காட்டுறேன், டபுள் கிளிக் பண்றேன். ரைட். இப்ப சிங்கிள் கிளிக், சாரி, ஒன் கிளிக், டபுள் கிளிக். இந்த டபுள் கிளிக்ல இந்த ஃபங்க்ஷன் கன்செப்ட் ஆண்டு ஈவன் ஹேண்ட்லெஸ் மட்டும் கோலே ஆகல. அப்ப என்ன நடக்கலன்னு சொன்னா, ப்ரௌசர் இல்ல, இந்த ஜாவாஸ்கிரிப்ட் வேர்ஷனே எங்களை பொறுத்தவரைக்கும் என்ன நடக்கல, கைண்ட் ஆஃப் இந்த இந்த கன்சோல் விண்டோல எங்களுக்கு இதை அக்செப்ட் பண்ணல. அப்ப அதுக்கு என்னன்னு சொன்னா ஜேஎஸ்எக்ஸ் கம்பைலேஷன் என்னதோ இஷ்யூ. எரர் இல்ல, கம்பைலேஷன் எடுக்கல. மேபி லைக் அது டைம் ஆகி எடுக்கலாம், இல்ல சில டைம் மேபி லைக் எடுக்காமலே போகலாம். அது ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி இல்லாட்டி நாம ஒன்றுக்குள்ளேயே திருப்பி வேற எழுதலாம். டபுள் கிளிக் பண்ணி நான் என்ன பட்டனுக்கே ஒன் கிளிக் எழுதலாம், டபுள் கிளிக் எழுதலாம். உதாரணத்துக்கு நான் இதை தூக்கி ரைட். இதெல்லாம் டீபக்கிங். இது உங்களுக்கு ரன் பண்ண வைக்கிறதுக்கான இந்த நேரம் இதை மெனக்கிட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு சொல்ல வர்றது எப்படி சொல்றது, லைக் ஒரு விஷயத்த நீங்க எப்படி எல்லாம் சரியா ட்ரை பண்ணுவீங்க, என்ன சொல்றது, நடக்கிற வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். சரியா? ஒன் கிளிக். ஸோ இது ஓகே, ஃபைன். ஸோ ஐம் ஜஸ்ட் க்ளோசிங் இட். ஸோ ஒன் கிளிக் நடக்கும் பொழுது ஜஸ்ட் ஓகே. சரி. பட்டன் ஒன் கிளிக் எழுதியிருக்கோம். அண்ட் தென் அதுக்குள்ள நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன் ஒன்று எழுதியிருக்கோம். அண்ட் தென் அதுக்கு பிறகு கன்சோல் டாட் லொக் எழுதியிருக்கோம். ஸோ இந்த கன்சோல் டாட் லொக்ல நாம் வந்து சிங்கிள் கிளிக் ஒன்று எழுதியிருக்கோம். அண்ட் தென் அதுக்கு பிறகு கைண்ட் ஆஃப் ஒன் டபுள் கிளிக் எழுதியிருக்கோம். ஸோ டபுள் கிளிக்கை நான் என்ன கொடுக்குறேன், ஸோ பட்டனுக்குள்ள. அண்ட் தென் ஒன் டபுள் கிளிக்குள்ள திருப்ப ஒரு ஃபங்க்ஷன் கன்சோல். ஸோ திஸ் த திங். ஸோ அப்படி பார்த்தா இந்த ஒன் டபுள் கிளிக் வந்தது அக்செப்ட் பண்ணல இந்த பட்டனுக்கு. ஸோ அதனால தான் இது இப்போதைக்கு ரன் ஆகல. ஸோ தட்ஸ் அ திங். ஸோ பட்டன் வந்து ரெகக்னைஸ் பண்ணல. ரைட். டபுள் கிளிக்கை வந்து ரெகக்னைஸ் பண்ணல. அதனால தான் இந்த ஒரு இஷ்யூ நடந்திருக்கு. ஸோ இப்படி ஏகப்பட்ட இஷ்யூ வரலாம். இது ஜாவாஸ்கிரிப்ட்ல நடக்கிற கன்செப்ட் தான் டபுள் கிளிக்கு. பட் உங்களுக்கு கிளியர் ஆக வேண்டிய கன்செப்ட் அது இல்ல. உங்களுக்கு கிளியர் ஆக வேண்டிய விஷயம், நீங்க எப்படியெல்லாம் ஒரு ஜாவாஸ்கிரிப்ட்ல இஷ்யூ வந்தா தேடி பார்ப்பீங்க, கன்சோல்ல போய் பார்ப்பீங்க, கன்சோல் டாட் லாக் ரைட் பண்ணி பார்ப்பீங்க, ஃபங்க்ஷனை மாத்தி பார்ப்பீங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு அட்ரிபியூட்லயே ரெண்டு எழுதி பார்ப்பீங்க. ஸோ இப்போ இப்படி ஏதோ ஒரு விஷயத்த நீங்க எழுதி பார்க்கணும். ஸோ இதன்படி தான் நீங்க என்ன செய்யலாம், கைண்ட் ஆஃப் ஒரு முடிவுக்கு வரலாம். ரைட், ஓகே, அப்ப கோடிங் ரன் ஆகுது, ஆனால் வேர்ஷன் ரெகக்னைஸ் பண்ணல, அல்லது ப்ரௌசர் ரெகக்னைஸ் பண்ணல அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு வருவீங்க. அதை விட்டுட்டு நீங்க ஜஸ்ட் ரன் பண்ணல, அப்போ அது தான், அல்லது அது சரியான கோடிங் எழுதலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை. ஸோ திஸ் திங். ஸோ உங்களுக்கு கிளியர் ஆக வேண்டிய ஒரு கன்செப்ட் வந்து மெயினா டீபக்கிங் கன்செப்ட். ஸோ இந்த விஷயத்துல டீபக்கிங்கை தான் விளங்கப்படுத்த டபுள் கிளிக்ன்றது வேலை செய்யல. மேபி லைக் டபுள் கிளிக் வேலை செய்ய எடுப்பாங்க, சிங்கிள் கிளிக் வேலை செய்யும், டபுள் கிளிக் வேலை செய்யாது சில டைம். அது ஒன்றும் செய்ய முடியாது. அது நாம சில டைம் தெளிவா சொல்ல போனா அது கைண்ட் ஆஃப் ஒரு 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 வகையான என்ன சொல்றது, ஒரு டிலே, ஒரு கைண்ட் ஆஃப் டெக்னிக்கல் டிலே. அது வளமா டைம் அவுட்னு சொல்லுவோம். ஸோ அது டெக்னிக்கல் டிலே தான். அதனால அது பிரச்சனை இல்லை. நீங்க சரியா லைக் நெட்ல நீங்க தேடி பார்த்தாலும் மேபி லைக் இருக்கலாம், அப்படித்தான் இருக்கு. ஸோ திஸ் திங். அதை வச்சு குழம்பு வேணாம். பட் உங்களுக்கு கிளியர் ஆக வேண்டிய கன்செப்ட் டீபக்கிங் பண்றது எப்படி. சரி, டீபக்கிங் பண்றது எப்படி இந்த ஐடியா வழங்கும். சரிதானே? ரைட். நான் இதை திருப்பி உங்களுக்கே விடுறேன். இது நீங்க விரும்புறாங்க கோடிங்கை பார்த்து திருப்ப உங்களோட ட்ரை பண்ணி பாருங்க. மேபி லைக் உங்களோட ப்ரௌசர்ல அல்லது உங்களோட வெர்ஷன்ல லைக் என்ன செய்யலாம், அக்செப்ட் பண்ணலாம். சரிதானே? கைஸ், 1 minute.
ஆல்ரைட் கைஸ், ஓகே குட். ஒரே ஒரு ஆள் மட்டும் ஆன்சர் சொல்லியிருக்குது. நான் சொன்ன விஷயத்த கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஒன்று சொல்லியிருக்காங்க என்னன்னு சொன்னா, ஒன் கிளிக்கும் டபுள் கிளிக்கும் நான் இருக்க இல்லாத அட் டைம்ல இருந்தா சில டைம் வேலை செய்ய விடான்னு சொல்லியிருக்கேன். அப்ப அவங்க அதுக்கு எனக்கு பதில் போட்டிருக்காங்க. மேபி லைக் அப்போ ஒன் கிளிக்க ரிமூவ் பண்ணிட்டு டபுள் கிளிக்க மட்டும் வச்சிருந்தா அது வேலை செய்ய வாய்ப்பு இருக்கா? டிலே பண்ணினா அப்படி வேலை மேபி லைக் வேலை செய்யும். நான் சொன்ன மாதிரி தான். இப்போ ரெண்டு முறை இடத்துல இருக்கிறதால வேலை செய்ய விடாது. மேபி லைக் இப்போ ஒன் கிளிக்க தூக்குவோம். ஒன் கிளிக்க ஃபுல்லாவே நாம கைண்ட் ஆஃப் கமெண்ட் பண்றேன். சரிதானே? அவங்க கேட்டதுக்காக நான் செய்றேன். அப்படி இல்லாட்டி டைமர் அவுட் பண்ணணும். அப்படின்னா அது இன்னும் திருப்ப ஒரு கோடிங் எழுதுற மாதிரி டைம் அவுட் பண்ற மாதிரியே வரும். நான் ஜஸ்ட் அவங்க கேட்டது சிம்பிளா இப்படி ஒருக்கா ட்ரை பண்ணி காட்டுறேன். சரிதானே? சர்வ் பண்றேன். ஸோ ஒன் டபுள் கிளிக்ன்ற விஷயம். ஸோ ஒன் கிளிக்ன்றது ரெண்டையும் க்ளோஸ் பண்ணிட்டு ஒன் டபுள் கிளிக்கை மட்டும் ட்ரை பண்றேன். ஸோ ரைட். ஸோ கிளியர் பண்ணிட்டேன். ஸோ டபுள் கிளிக் பண்றேன். ரைட். ஸோ அதான் விஷயம். விளங்குதா? டபுள் கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா சரி அதுக்குள்ளேயும் இருக்கா ஃபங்க்ஷன்? சிங்கிள் கிளிக் சரிதானே? இப்போ இந்த சிங்கிள் கிளிக் இல்ல, அது டபுள் கிளிக். சரிதானே? அப்ப அதை டிலே பண்ணது இப்ப அவங்க கேட்ட மாதிரி வருது. சில டைம் இப்ப நார்மலா என்ன செய்யலாம்? டபுள் கிளிக் வேலை செய்யுது. வெரி குட். ஒரே ஒரு ஆள் ட்ரை பண்ணிருக்கு. குட். ஆனா அவங்க தந்த சாம்பிள் கோடிங் கூட நான் நினைக்கிறேன் அவங்க சர்டிபிட்ல எடுத்திருக்காங்கண்டு. பட் அது அவ்வளவு பெருசா தந்துடும். சர்டிபிட்ல நீங்க போய் தேடி பாத்தீங்கன்னா கண்ட பாட்டுக்கு கோடிங் தரும். ஆனால் சிம்பிள் திங் ரைட் என்ன சொல்றது, நீங்க சர்டிபிட்ல எடுக்காமல நீங்க நார்மலாவே ட்ரை பண்ணும்போது அந்த ஐடியாவை வச்சு ட்ரை பண்ணீங்கன்னா சரி. இப்போ அவங்க தந்த ஐடியாவை வச்சு நான் ஒன்று அழிச்சு போட்டு இருந்தேன். இப்போ மேபி லைக் இப்போ என்ன செய்யலாம்னா ரெண்டுமே வேலை செய்ய வாய்ப்பு இருக்கு. சரி, ஏன்னா அவங்க டைம் ஆர் அவுட் அந்த நான் முதல் கதை விஷயம் தந்துருக்கான். இப்போ நான் இதுல ட்ரை பண்றேன். இப்போ லைக் என்ன சொல்றது, இப்போ நான் இதுல சிங்கிள் கிளிக்கையும் வச்சிருக்கேன், டபுள் கிளிக்கையும் வச்சிருக்கேன். மேபி லைக் இப்போ டிலே என்ற விஷயம் திருப்ப இந்த வேர்ஷனுக்கு எக்ஸப்ட் பண்ணினா திருப்ப என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யும். எந்த இஷ்யூம் இல்லை, என்ன கோடிங்ல இஷ்யூ இல்லாட்டி. ஸோ ஐம் ஜஸ்ட் ரன்னிங் இட். அப்போ சிங்கிள் கிளிக்கும் இருக்கு, டபுள் கிளிக்கும் இருக்கு. இப்போ சரிதானே? சிங்கிள் கிளிக்கும் இருக்கு, டபுள் கிளிக்கும் இருக்கு. ரைட், கன்சோல்லையே. ரைட், படியாக நீங்க. சரி, இப்போ பார்ப்போம். ஸோ சர்வ் பண்றேன். இப்போ லைக் இப்போ ரிஃப்ரெஷ் இருக்கு, கன்சோல்ல நான் கிளிக் பண்றேன். ஸோ ஒன் கிளிக் வேலை செய்யுது, டபுள் கிளிக். ஓகே, தட்ஸ் திங். ஓகே ஃபைன். ஸோ அப்போ அதில் என்ன அதில் ஒன்றும் இல்லை, அதில் ஒன்று செஞ்சது ஒன்றே ஒன்று தான். அதை ரன் பண்ண வைக்கிறதுக்கு டிலே பண்ணுறதுக்காக நான் ஒன்றை நுப்பாட்டி செஞ்சு பார்த்தோம். அது வேலை செஞ்சு திருப்ப போட திருப்ப வேலை செஞ்சு அது இட்ஸ் கைண்ட் ஆஃப் அதே தான் முதல் சொன்னது தான். அது டெக்னிக்கல் சொல்யூஷன். அது ஆனால் அதுக்கு ஒரு ஆள் மினக்கட்டதுக்கு வெரி குட். ஆனால் நீங்கள் ChatGPT எல்லா நேரமும் நம்பாதீங்க. ஏனென்று சொன்னால் அது இருக்கிற வேலையை இன்னும் பெருசாகிட்டு போயிடும். இப்போ நீங்க சொன்ன ஐடியாவை தான் நான் இதில் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டியிருக்கேன். நீங்க சொன்ன ஐடியாவை பார்த்தா சிங்கிள் கிளிக்கை ஒரு டிலே பண்ணி பார்ப்போம்டா என்ன அப்படின்னு கேட்டீங்க. அதை நான் செஞ்சு காட்டினேன், ரன் ஆயிட்டு. ஓகே டன். ஆனால் நீங்க அதுக்கு தந்த கோடிங் வேற. கோடிங் என்ன ரொம்ப பெருசு. என்ன சொல்றது, டைமர் ஒன்றை செட் பண்ணி பிறகு அதை நல் பண்ணி திருப்ப இதை வந்தால் இது முடிஞ்சுது அப்படின்னு காட்டி திருப்ப டபுள் கிளிக்க வேலை செய்ய வைக்கிற மாதிரி. அது தேவையில்லை தானே நமக்கு, ரைட்? ஸோ அந்த வகையில் இது ஓகே ஃபைன், ரைட்? ஸோ திஸ் த திங். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ இதான் இவெண்ட் ஹேண்ட்லர்ஸ். இவெண்ட் ஹேண்ட்லர்ஸ்ல இனி நாம கணக்கு விஷயம் செய்யலாம். சரிதானே? கணக்கு விஷயம் செய்யலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே ஃபைன். ஸோ திஸ் த திங் ஐஸ். அப்போ உங்களுக்கு இப்போ இதுல ஈவென்ட் ஹேண்ட்லர்ஸ் ஒரு விஷயம் உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும். தட்ஸ் த திங். சரிதானே? அப்போ ஈவென்ட் ஹேண்ட்லர்ஸ் இதுல டபுள் கிளிக் இருக்கு, இதே மாதிரி நீ மவுஸ் டவுன் இருக்கு, மவுஸ் அப் இருக்கு. நான் எல்லாத்தையும் கஜெண்டு போக விரும்பல, லைக் பட் திஸ் த திங். சரிதானே? அப்போ நார்மலா நீங்க எப்படி ஈவெண்ட்டுகள் ஹேண்டில் பண்ணுவீங்க. சரிதானே? அப்போ நெக்ஸ்ட் கிளாஸ் நமக்கு வந்து கைண்ட் ஆஃப் என்ன சொல்றது, ஒரு ஃபுல் லாங் கிளாஸா இருக்கும். ஸோ ஃபுல் கிளாஸா இருக்கும். ஸோ அதான் விஷயம். அப்போ பேசிக்கா சொன்னா நாம அடுத்த கிளாஸ்ல கதைக்க நினைச்ச விஷயம் இந்த ஸ்டேட் யூ ஸ்டேட். அந்த யூ ஸ்டேட் விஷயத்தை நான் இதுல சொல்லிட்டு பெட்டர் நினைக்கிறேன். எஸ் அஃப்கோர்ஸ், யூ ஸ்டேட் விஷயத்தை நான் சொல்லிடுறேன் இன்றைக்கு. சரியா? ஸோ டைம் 22 யா சொல்லலாம். சரி, ஹூக்ஸ். ஸோ ஹூக்ஸ் சொன்னா என்ன? ஸோ ஹூக்ஸ் ஒரு விஷயத்தை நாம கதைக்கணும். ஸோ ஹூக்ஸ் ஒரு விஷயத்தை கதைச்சா, ஸோ ஹூக்ன்றது ரியாக்ட்ல இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் வச்சுக்கொள்வோம். சரியா? ஹூக்ஸ்ன்றது ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன். ரியாக்ட் ஒரு ரியாக்ட் ஃபீச்சர் உண்டு. சரியா? இந்த கம்போனண்ட்டுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயத்தை ரெண்டர் பண்ற மாதிரி என்று சொல்லுவோம். ஸோ ஸ்டேட் அதை தான் சொல்லுவோம். ஸ்டேட், யூஸ் ஸ்டேட், யூஸ் ஃபேக், யூஸ் கண்டெக்ஸ்ட் அப்படின்னு கணக்கு இருக்கு. சரியா? ரைட் கைஸ், 8:30க்கு தானே அட்மினாக்கள் அடுத்த கிளாஸ், ரைட்? 8:30க்கு தானே ஷெடியூல் பண்ணி கொடுத்தனீங்க. அடுத்த கிளாஸ் 8:30க்கு தானே ஷெடியூல் பண்ணி கொடுத்தது, ரைட்? இப்போ 8:23 நான் யூஸ் ஸ்டேட் ஃபங்க்ஷனை சொல்லிட்டு
ரைட், ஓகே. 8:30க்கு நீங்க லிங்க அவங்களுக்கு ஒன் பண்ணுங்க. நான் இப்போ இந்த யூஸ்டேட் விஷயத்த சொல்லிட்டு நான் அவங்களுக்கு கன்வே பண்றேன். ரைட், ஓகே. ரைட். இப்போ யூஸ்டேட் விஷயத்த கதைச்சா, யூஸ்டேட் விஷயத்த நான் சொன்னா பேபிலுக்கு ஏதோ ரெண்டரிங் கன்செப்ட். நான் உங்களுக்கு சொல்லி அந்த அட் டு கார்ட் விஷயத்துல பிளஸ் பண்ற அதே அந்த அதான் அதைத்தான் பிறகு திருப்ப கூட யோசிக்க கூடாது. மேபி லைக் அதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணாலும் பெட்டர் திங். பட் அது எதில் எழுதியிருக்கேன் ஸ்டேட்டுக்குள்ள, யா, ஓகே ஃபைன், திஸ் த திங். ஸோ இதுதான் அந்த ரீகப்பிங் விஷயம். ஸோ அப்போ யூஸ் ஸ்டேட்ன்றது என்ன, ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ண போறோம். அந்த வேரியபிளுக்கு நாமளே ஒரு ஃபங்க்ஷன் உங்களுக்கு அப்டேட் பண்றதுக்கு செட் பண்றோம். தென் அதை இனிஷியல் வேல்யூ செட் பண்றோம். தென் அதை கிளிக் பண்ண நம்ம அதை கூடி கொண்டு போற மாதிரி செட் பண்றோம். வேற ஒன்றும் இல்லை. இதே விஷயத்த நாம என்ன செய்யலாம், ஸ்ட்ரிங்குகளுக்கு பண்ணலாம், கேபிட்டலைஸ் பண்றது, கைண்ட் ஆஃப் ரிவர்ஸ் பண்றது அப்படின்னு எல்லாமே செய்யலாம். ஸோ இதுகள் தான் விஷயம். ஸோ இதுதான் வீக் 2 வரைக்கும் தேவையான உங்களுக்கான மெட்டீரியல்ஸ், உங்களுக்கான விஷயங்கள். ஸோ இதுக்கு பிறகு நான் உங்கள்கிட்ட கதைக்கக்கூடிய விஷயங்கள் பேசிக்கான திங்ஸ் தான். என்னது, கைண்ட் ஆஃப் வாட் இஸ் தட் கோல்ட், I think React ஒன்னோட விஷயங்கள் பேசிக் கம்போனன்ட்ஸ், அண்ட் தென் கம்போனன்ட் ஸ்டைல்ட் எலிமெண்ட்ஸ், அதுக்கு பிறகு வாட் இஸ் தட் கோல்டு, ஹூக்ஸ், ஸ்டேட்ஸ், ப்ராப்ஸ். ஸோ இனி நாம பார்க்க போறது வேலிடேஷன், ரவுட்டர்ஸ். ரைட், தட்ஸ் அ திங், ரவுட்டர்ஸ். ஸோ நாம இனி அடுத்த கிளாஸ்ல, லாங் கிளாஸ்ல பார்க்க போற விஷயம் வீக் 3 விஷயமும் அண்ட் லாங் கிளாஸ் விஷயமும். ஸோ மோஸ்ட்லி மார்னிங், ரைட். ஸோ மார்னிங் விஷயங்கள். ஸோ நாம இன்றைக்கு தான் நாம இனி வியாழக்கிழமை தான் நாம இனி ரியல் ரியாக்டுக்குள்ள இறங்க போறோம் சொல்ல போனா. அப்ப நீங்க வியாழக்கிழமை லாங் கிளாஸ் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி இன்றைக்கு வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் படிச்சு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி செஞ்சு முடிச்சுட்டு வாங்க. தேர்ட் ஆப், அதாவது ஃபர்ஸ்ட் ஆப், செகண்ட் ஆப், தேர்ட் ஆப், வீக் 3 விஷயத்தை கிரியேட் பண்ணி அது இல்லாம ஹூக்ஸ் விஷயங்கள், இந்த ஸ்டேட்ஸ் விஷயங்களை திருப்ப ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். யூஸ் எஃபெக்ட் விஷயங்களை பார்ப்போம். அண்ட் அரே கன்செப்டுகள், ஜாவா ஸ்கிரிப்ட் விஷயங்கள், மேபி லைக் ப்ரோமிசஸ் ஒரு விஷயம் இருக்கு. லைக் ப்ரோமிசஸ், வேற என்ன, ரெடியூசர்ஸ், கோல் பேக்ஸ், அப்படின்னு கொஞ்சம் விஷயங்கள். யா, தட்ஸ் அ திங். அண்ட் கம்போனன்ட்ஸ் கன்செப்டுகள். ஸோ இந்த கம்போனன்ட்ஸ்ல கணக்கு விஷயங்கள் இருக்கு, கண்ட்ரோல்டு அன்கண்ட்ரோல்டு விஷயங்கள் அப்படின்லாம் இருக்கு. ஸோ அதுகளை சும்மா ட்ரை பண்ணி வேலிடேஷன்ஸ் விஷயங்களை ட்ரை பண்ணி அப்படின்னு நாம ஒரு கைண்ட் ஆஃப் என்ன சொல்றது, ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட்ல ரியாக்டுக்குள்ள ஸ்பெஷலாக கூடிய விஷயங்களும் அண்ட் ரவுட்டர்ஸ், மோஸ்ட் என்ன சொல்றது, மெயின் திங்ஸ் ரவுட்டர்ஸ். ஸோ ரவுட்டர்ஸ் விஷயங்கள் வரைக்கும் பார்ப்போம். ஸோ இதுதான் நாம வியாழக்கிழமை பார்க்க போற விஷயம். ஸோ ரவுட்டர்ஸ் வரைக்கும் பார்ப்போம். அதை வளர்த்தையும் பார்த்துட்டோம்னு சொன்னா we can go to the second part. So that's the thing. So வியாழக்கிழமை மேபி லைக் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிளாஸா இருக்கும். ஆனால் அது விளங்குறதுக்கு முதல் இதுவரைக்கும் படிச்ச விஷயங்கள் அவ்வளோத்தையும் பார்த்துட்டு வர்றது பெட்டர். வீடியோத்தையும் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரது பெட்டரா இருக்கும். ஸோ don't forget that and be ready for the long class, as well as we will cover all the um, topics like regarding hooks, validations, routings. என்ன சொல்றது, இதுதான் ரியாக்டுக்குள்ள நான் இனி மிச்சம் வச்சுக்கிற விஷயம். ஸோ அதை கதைச்சா தான் தென் ஐ கேன் ஸ்விட்ச் டு த எக்ஸ்பிரஸ் as well as நோட். ரைட். ஸோ ரெடியா இருங்க, சந்திப்போம். ரைட், until then take care, bye bye, have a good night, and if there are any issues just let me know, otherwise you can leave right now. Thank you so much, bye bye.